சாப்டரோட ஸ்டார்ட்ல நம்ம கொய்ச்சிரவும் 4 கட்ட அவநம்பிக்கைகளை கடந்த சயுக்கி உருவாக்கிய இந்த வாய்ப்பை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன், அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அங்க இருக்க வீரரும் கிளாடுவா தேவியே அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப கிளாடுவா ஒன்றுமில்லை அப்படின்ட்டு ரிப்ளையும் பண்றாங்க. அப்ப கொய்ச்சிரோ மனசுக்குள்ளேயே, ஆமாம், நான் நினைத்தது போலவேதான் இங்க நடக்குது. நான் இப்போது பயன்படுத்தும் இந்த பெர்செப்ஷன் ஜாமிங் ஸ்பெல்ன்றது என்னை அசாய் மற்றும் கொய்ச்சிரோவிடமிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு நபராக காட்டும். அப்ப நம்ம கொய்ச்சிரோ கிளாடுவா இறுதியில இதை கண்டுபிடிச்சு விடுவான்னு இருந்தாலுமே அதற்கு நேரம்ன்றது எடுக்கும். எதிர்காலத்தில் சயுகி பார்த்தபடி இந்த மந்திரத்தை கிளாடுவாவிடம் 2 முறை பயன்படுத்தினேன். 2 முறையுமே அவள் இதிலிருந்து வெளியே வர 5 நிமிடங்கள்ன்றது ஆச்சு. மேலும் இந்த மந்திரத்தை செயல்படுத்த சொல்லி யோசிக்கிறான். குறிப்பிட்ட நேரம் வரை அவளை தொடர்ந்து பார்க்க வேண்டும். கிளாடுவா நான் யார் என்று தெரிந்து கொள்வதற்குள் நான் அந்த கீ ஸ்பெல்ல பயன்படுத்த வேண்டும். அதாவது இந்த மேஜிக்கை ஆக்டிவேட் பண்றதுக்கான கண்டிஷன் ஹீரோ அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அவ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஹீரோ ஒரு ஸ்பெல் வச்சிருக்கான், அதையும் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றான். அப்ப சயுகி எதிர்பார்த்தபடியே தளத்தின் பாதுகாப்பு குறைக்கப்படவில்லை. எனக்கே கூட அந்த இடத்திற்கு மேல் செல்ல அனுமதியும் இல்லை. நாம் அந்த வீரர்களை வீழ்த்தியே ஆக வேண்டும், அதுதான் இதற்கான அர்த்தம்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற முதல் வீரரும் ஷிஃப்ட் மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றாரு. இன்னொருத்தரும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆயிஷா மதியம் 1 மணி ஆகிவிட்டது. வீரர்கள் ஷிஃப்ட் மாற்றும் அறிக்கையில் கவனமாக இருக்கும் போதே நாம் உள்ளே நுழைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்க வீரரும், யார் அது, நீ யார் அப்படின்னு கேக்குறாங்க. ஏய், இப்போதே கிளாடுவா தேவியை அழையுங்கள் அப்படின்னு வீரர் சொல்ல, சயுக்கி அது ஒருபோதும் நடக்காதுன்னு ரிப்ளை பண்றாங்க மாசா. நம்ம ஆயிஷாவும், அப்பாடா, சயுக்கியின் தகவல் அதாவது இன்டெல் சரியாக தான் வேலை செய்தது. அப்ப சயுக்கி ஆமாம், எல்லாம் திட்டமிட்டபடியே தான் கச்சிதமா நடக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம சயுக்கியும் இனி கொய்ச்சிரோ கிளாடுவாவை சீல் செய்ததும் அந்த தடுப்பு சுவர் நீங்குவதும் மட்டுமே தான் பாக்கி உள்ளது. கொய்ச்சிரோ, நாங்கள் சாதாரண அறைக்கு முன்னால் இருக்கும் தடுப்பு சுவரை அடைத்து விட்டோம்ட்டு சொல்றாங்க. அப்போ நம்ம கொய்ச்சிரோ புரிந்தது, முதல் நிபந்தனை முடிந்தது, அடுத்து இது எனது முறைன்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது கிட்ட அந்த கம்யூனிகேஷனுக்கான பவர் இருக்குது, அதை வச்சு இந்த 3 பேர் அவங்களுக்குள்ளேயே கம்யூனிகேஷனை மேற்கொள்றாங்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கொய்ச்சிரோ மனசுக்குள்ளேயே, சயுக்கி சொன்னபடி இந்த சந்திப்பு 6வது இயர் பிரீஸ்டின் சடங்கு உரையுடன் தொடங்குது. ஆனால் அது ஒரு ஏமாற்று வேலை. கிளாடுவாவின் உண்மையான நோக்கம்ன்றது வேறு. அங்கே இருக்கும் டினிஸ் லெஸ்டர் அப்படின்ற 7th லேயர் பிரீஸ்ட் எனது மானா சக்தியை அளவிடுகிறான். கொய்ச்சிரோவும் இந்த கூட்டம் வெறும் அறிமுகத்திற்காக அல்ல, விதிவிலக்கான ஆற்றல் கொண்டவர்களிடமிருந்து மந்திர சக்தியை பறிப்பதுதான் கிளாடுவாவின் திட்டம் சொல்லி யோசிக்கிறான். நான் அவர்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்றால் அவர்கள் இதை இப்போதே முடித்து விடுவார்கள் சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். நம்ம 7th லேயர் பிரீஸ்டுமே அந்த லெஸ்டர் பாத்தீங்களா, என்னால் இதை நம்பவே முடியவில்லை, இவ்வளவு அபரிவிதமான மானா சக்தியா, இவரை போன்ற ஒரு மனிதரை நான் இதுவரை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சினிஸ் லெஸ்டர் சொல்றாரு. கிளாடுவா தேவியை நாம் இவரை கண்டிப்பாக நமதாக்கி கொள்ள வேண்டும் சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப நம்ம கொய்ச்சிரோ எல்லாமே மைண்ட் தாட்ஸ் தான். நல்லது, 2வது நிபந்தனையும் இப்போது முடிஞ்சிருச்சு, இனி அந்த மந்திரத்தை செயல்படுத்துவது மட்டுமே தான் பாக்கின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்ப நம்ம கிளாடுவாவும் சொல்லிட்டு சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அப்ப இருக்கிற பிரீஸ்டுமே கிளாடுவா தேவின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்ப கிளாடுவா ஆஹான்னு சொல்லிட்டு சிரிச்சு முடிச்சுட்டு அந்த
சங்கடமான உணர்வு எதனால் என்று எனக்கு இப்போது புரிந்துவிட்டது. அப்போ நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கிறியா கொய்ச்சிரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அங்க இருக்க பிரீஸ்டும் கொய்ச்சிரோவா, அது சாத்தியமில்லை, மிசட்டோ கொய்ச்சிரோவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்ப கொய்ச்சிரோ வந்து, நான் எதிர்பார்த்ததை விட அவள் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு மனசுல யோசிக்கிறான். இப்ப கிளாடோவா வந்து, எனக்கு இப்போது எல்லாம் தெளிவாக தெரிகிறது. அபரிவிதமான மானாவை வைத்து நீ என்ன மந்திரத்தை பயன்படுத்துகிறாய் என்பதை என்னால் சொல்ல முடியும். உண்மையை சொல்ல போனால் நான் வியப்படைகிறேன். சிம்பால்ஸ் மூலம் நான் செய்த ஹிப்னோசிஸில் நீ இறந்து விட்டாய் என்றுதான் நினைத்தேன். கிளாடோவா வந்து, இங்கே இன்னும் நிறைய ரகசியங்கள் இருப்பது போல் தெரிகிறதே, ஆனால் அது அப்புறம் இருக்கட்டும், உன்னை இங்கேயே கொன்று விட்டால் எல்லாமே முடிஞ்சிடும் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஆயிஷா வந்து கொய்ச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பதற்றமா வராங்க. ஏன்னா வந்து இவங்க கம்யூனிகேஷன் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து நேரா இதெல்லாம் தெரிய வரும். அப்ப கொய்ச்சிடம் வந்து, ஆமாம், எச்சரிக்கையான நீ முதலில் உன் பிரீஸ்ட தான் ஏவுவாய், அவர்கள் உனது கட்டளைகளுக்காக காத்திருக்கிறார்கள். அவ கிளாடோவா வந்து, நீங்கள் கேட்டது போலவே இந்த மனிதனை இப்போதே ஒழிக்க வேண்டும், அங்க இருக்க பிரீஸ்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப கிளாடோவா வந்து, அவனை நிரந்தரமாக அழித்து விடுங்கள். கொய்ச்சில வந்து மனசுக்குள்ளே ரேலுக்ஸை பயன்படுத்திய என்ஹான்மெண்ட் ட்ரக்ஸ் தானேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இவ்வளவு சக்தி வாய்ந்த வீரர்களை என்னால் சமாளிக்க முடியாது என்று அவள் நினைக்கிறாள். ஆயிஷாவும் என்ஹான்சர்ஸ் சொல்லி யோசிக்கிறாங்க. அப்ப கொய்ச்சலோ, எல்லாம் திட்டமிட்டபடியே தான் நடக்குது, இப்போ இறுதியாக நாங்கள் தயாராகிவிட்டோம் சொல்லிட்டு சொல்றான். அப்ப அங்க இருக்க பிரீஸ்டும் அப்படின்னு சொல்லிட்டு வழியில கத்துறாங்க. ஆடோவா வந்து, இந்த இடம் வெளி உலகத்திலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்ட ஒரு பகுதி, உன்னால் வெளியே எதிலும் தலையிட முடியாது, வெளியிருந்து சக்தியை பெற முடியாது, அதன் அர்த்தம் நீ இப்போது கூண்டுக்குள் சிக்கிய பறவைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப கொய்ச்சிரோ வந்து, வெளி உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டதா, இப்படி ஒன்றை உருவாக்கி நீ என்ன செய்ய முயற்சிக்கிறாய்ன்னு சொல்லி கேட்கிறான். கொய்ச்சிரோ வந்து, நீ எதை நம்பி இருக்கிறாயோ அந்த மானா ஆம்பிளிபிகேஷன் கருவேண்டது நான் அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். மேலும் அந்த கலாமிட்டி பீஸ்ட் உருவாக்கத்தை தடுக்க போகிறேன், உன்னை இங்கே சீல் செய்துவிட்டால் அந்த கருவியை பாதுகாக்கும் தடுப்பு சுவரும் மறைந்துவிடும் இல்லையான்னு சொல்லி கேட்கிறான். அப்ப கிளாடோ வந்து மனசுக்குள்ளேயே, இவனுக்கு மானா ஆம்பிளிபிகேஷன் டிவைஸை பத்தி தெரியுமான்னு சொல்லி யோசிக்கிறான். அந்த பேரழிவு மிருகத்தை பற்றி கூட எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த கலாமிட்டி பேஸ்ட் டிவைஸ் பத்தி எதுவும் தெரியும் சொல்லிட்டு கிளாடோ வந்து மனதுக்குள்ளே குழப்பம் அடைகிறான். ஒருவேளை இவன் தனது சூரிய மந்திரத்தை, அதாவது வாய்டு மேஜிக்கை வைத்து இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பானோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்ப கிளாடோ வந்து, இல்லை, அதை விட முக்கியமாக இப்போது கொய்ச்சிரோவின் உண்மையான நோக்கம், நீயும் இங்கே சிக்கிக்கொண்டாய் அல்லவா அப்படின்னு கேட்கிறான். நீ எப்படி அந்த கருவை அழிக்க திட்டமிட்டுள்ளாய்? அப்ப கொய்ச்சிரோ வந்து, ஓ, எனக்கு புரிகிறது, இறுதியாக நீ அதை கண்டுபிடித்து விடுவாய் என்று நினைக்கிறேன். அப்ப கொய்ச்சிரோ, இல்லை, அது அப்படிதான் சொல்லிட்டு சொல்றான். அப்ப கிளாடோ வந்து, உனக்கு உதவியாக ஒரு கூட்டாளி இருக்கிறாள் இல்லையா, என்றால் உனக்கு அந்த கருவியை பற்றி தெரிந்திருப்பதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த கருவியை அழிக்கும் பொறுப்பை உனது கூட்டாளியிடம் ஒப்படைத்திருக்கிறாய் அல்லவான்னு சொல்லி கேட்கிறான். அப்ப நம்ம கொய்ச்சிரோ வந்து, அது சரிதான், கலாமிட்டி பீஸ்ட கொண்டு வரத்துக்கு தடை செய்வோம், இனி எங்கள் நோக்கத்தை மறைப்பதில் எந்த பயனும் இல்லை, அதே போல அந்த டிவைஸ் அழிக்கப்படும் வரை நீ இங்கேயே தான் இருக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்றான். அப்ப கிளாடோ வந்து மனசுக்குள்ளேயே யோசிச்சு பார்த்தால், அவள் எனது உதவியாளராக இருந்து என்னை தொடர்ந்து கண்காணிக்கும் ஒரு இடத்தில் இருந்தான்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து சைக்கியத்தை யோசிக்கிறான். கடந்த சில நாட்களாக நான் அவளை பார்க்கவே இல்லை, அதற்கும் மேலாக கொய்ச்சிரோவின் தோளில் அந்த 7 வண்ண நிலவு, அதாவது 7 கலர்டு மூன் இருப்பதை பார்க்கிறேன். அவளோ
உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை. யாராவது அன்று இந்த இடத்தில் நான் செய்த ஹிப்னோசிஸில் தடையிட்டிருந்தால தவிர. அப்ப கிளாடுவா சயுக்கியா, நீ இவனுடைய மறைமுக கூட்டாளி அப்படிதான் சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறான். சோ அன்னைக்கு இன்வால்வ் கூட ஃபைட்ல ஹிப்னாசிஸை பயன்படுத்தியிருப்பா. அவ சயுக்கி அவ ஸ்பெல்ல சில டிஃபெக்ஷன் ஏற்பட்டிருப்பா, அதனாலதான் ஹீரோ தப்பிச்சிருப்பான். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் மேக் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு கிளாடுவா வந்துடுறான். மிகவும் ஏமாற்றமாக இருக்கிறது. உன் மீது நான் நிறைய எதிர்பார்ப்புகளை வைத்திருந்தேன். அதாவது இவளோட அப்ரண்டிஸா கூட இருந்த சயுக்கி தான் இவளுக்கு துரோகம் பண்ணிருக்கான்றத கண்டுபிடிச்சிடலாம். அப்ப கிளாடுவா உன்னுடைய நேரத்தை கட்டுப்படுத்தும் சக்தி, அதாவது இந்த பவர் முழுமையா விழுந்திருந்தால் நீ எனக்கு மிகவும் பயனுள்ள ஒரு பொம்மையாக இருந்திருப்பான்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனால் நீ இப்போது பயனற்றவன் சொல்லிட்டு சயுக்கி பத்தி யோசிக்கிறான். அப்ப கிளாடுவா உண்மையை சொல்ல போனால், நான் அறுவடை செய்வதற்கு முன்பே யாரோ அந்த குதிரையை திருடி கொண்டது போல் உணர்கிறேன். அப்ப கிளாடுவா பரவாயில்லை, உன்னை கொன்றுவிட்டால் நான் எங்கிருந்து தப்பி செல்வேன் வாளின் மூலம் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம கோயிச்சிர மனசுக்குள்ளேயே அதை தான் சயுக்கி குறிப்பிட்டால், அதை பயன்படுத்துவதன் மூலம் கிளாடுவாவால் அந்த சந்திப்பில் கலந்து கொண்ட 10,000க்கும் மேற்பட்ட வீரர்களை கொல்ல முடிந்தது. அதாவது அவ கையில ஒரு சின்ன டேகர் மாதிரி வச்சிருக்கான். அப்படி என்றால் இதுதான் விஷயமா? நீ எனது மானா சக்தியை முழுவதுமாக உறிஞ்சி இந்த தடுப்பை உடைக்க பார்க்கிறான். கிளாடுவா எங்கிருந்து தப்பிக்க என்னை கொல்ல முயற்சிக்கிறாள். அப்ப நம்ம கோயிச்சிரோ, சரி இதோ நான் வருகிறேன்னு சொல்லிட்டு வரான். அப்ப கோயிச்சிர மனசுக்குள்ளேயே, ஆனால் எனது இலக்கு அவளை இங்கேயே சீல் செய்து வைப்பதே ஆகும் சொல்லிட்டு அவனோட பிளான்ல டிட்டர்மைண்டா இருக்கான். சயுக்கி சொன்னபடி கிளாடுவாவை கொன்றாலும் அந்த பேரறிவு மிருகம் உருவாவதை தூண்டும். இந்த கலாமிட்டி பெஸ்டே வெளில வந்துடும். எனவே இப்போது கிளாடுவாவை நான் ஒருபோதும் இறக்க விடமாட்டேன். சயுக்கியும் மற்றவர்களும் இந்த டிவைஸை அழிக்கும் வரை அவளது தாக்குதல்களை வெற்றி பெறாமல் தடுப்பதே எனது வேலைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதுவே எனது கடமையும் கூட. அப்ப கிளாடுவா நீ மிகவும் அப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சொல்றான். அப்ப கொய்ச்சிரா உன்னுடைய தாக்குதல்களை தவிர்ப்பது எளிதானது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரிகர் பண்றான். அப்ப கிளாடுவா, அப்படியா, அப்படி என்றால் இதை எப்படி சமாளிப்பேன்னு சொல்லிட்டு இன்னும் ஆக்ரோஷமா தாக்குறான். அப்ப நம்ம கொய்ச்சிரா ஹிப்னோசிஸ் கலந்த லியோனார்டிக் போல்டா, அதாவது என்கால்ஃப் மீது பயன்படுத்தப்பட்ட அதே மந்திரமான்னு சொல்லி யோசிக்கிறான். அப்ப கிளாடுவா, இது உன்னை லேசாக தொட்டால் கூட நீ முடிந்து விடுவாய் அவன் சொல்லி எச்சரிக்கிறான். அப்ப குயிச்சிர மனசுக்குள்ளே, ஹிப்னோசிஸ் கலந்த தாக்குதலா? இது எரிச்சல் ஊட்டுகிறது. ஆனால் நான் தொடர்ந்து தப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். என்னை தாக்க முடியும் என்று நினைத்தால் முயற்சித்துப்பான்னு சொல்லிட்டு அவளை என்ன ட்ரிகர் பண்ணா இருக்கான். அப்ப கிளாடுவா, கொய்ச்சிரோ, உன்னிடம் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். என்னிடம் இருக்கிறார்கள் சயுக்கியை விட திறமையானவர்கள். அந்த டிவைஸை பற்றி நான் ஒருவரிடம் சொல்லியிருக்கிறேன். அதன் அர்த்தம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளாடுவா கேட்க, ஆயுஷா கண்டுபிடித்து விட்டேன், அதுதான் அந்த மானா ஆம்பிளிபிகேஷன் டிவைஸ் சொல்றாங்க. இதை நாம் அழித்து விட்டால் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்மளுடைய நார்மன் அகிட்டோ அவனோட குரல் கேட்குது. அது நடக்காது. இந்த பகுதிக்குள் நுழையும் எவரும் அழிக்கப்படுவார்கள். இதுவே கிளாடுவா தேவியின் உத்தரவன் சொல்றான். சோ இந்த அகிட்டோன்றவன் 5th லேயர் பிரீஸ்ட். ஓகேங்களா? நம்ம சைக்கியும் 5th லேயர் பிரீஸ்ட் அகிட்டோ நார்மன் வந்துட்டானா? அப்ப நார்மன் சயுக்கி, நீ கிளாடுவா தேவியின் அப்ரண்டிஸ் தானே, நீ இவ்வாறு ஒரு காரியத்தை செய்கிறான்னு சொல்லி கேட்கா. அப்ப நம்ம ஆயுஷாவும், நான் உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமான அந்த பொண்ணுக்கு குருட்டுத்தனமான விசுவாசம் காட்டும் உன்னிடம் பேச ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப சைக்கி மனசுக்குள்ள, நான் பார்த்த எதிர்காலத்தை போலவே அகிட்டோ நார்மன் தான் கிளாடுவாவின் உண்மையான வலது கை. நான் சாதனத்தை அழிக்க வேண்டுமானால் முதலில் இவனை வீழ்த்த வேண்டும் சொல்லி யோசிக்கிறாங்க. அப்ப நம்ம நார்மனும், எனக்கு புரிகிறது, என ஒரு அவமானம் இல்லை, ஒருவேளை இது கொண்டாடப்பட வேண்டிய விஷயமாக இருக்கலாம்.
கிளாடுவா தேவியின் பக்கத்தில் நிற்க உண்மையில் யாருக்கு தகுதி இருக்குது என்று நாங்கள் இறுதியாக தீர்மானிக்கலாம் சொல்லி சொல்றோம். அவங்க சைக்கியும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ இல்லாவிட்டாலும் இதை செய்வதற்கு என்னிடம் ஏற்கனவே ஒரு காரணம் இருக்கிறது. அப்ப நார்மல் மனசுக்குள்ளேயே நான் குழந்தையாக இருந்தபோது எனது பெற்றோர் என்னை மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள். என்னை காப்பாற்றியவள் கிளாடுவா தேவிதான். அப்ப ஆயிஷா அவள் அரிய திறமைகள் கொண்ட குழந்தைகளை மட்டும் சேகரித்தாள். அவள் உன்னை காப்பாற்ற முயற்சிக்கவில்லை. அப்ப நார்மன் இருந்தாலும் அவள் தான் எனக்கு ஒரு ஒளி போன்றவள். இந்த உலகில் உயிர் வாழ அதிகாரம் தேவை என்பதை அவள் தான் எனக்கு கற்பித்தாள். அப்ப நம்ம நார்மன் அவள் என்னை காப்பாற்றிய நாளில் இருந்து நான் கிளாடுவா தேவிக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று சத்தியத்தை செய்து கொடுத்தேன். அவள் பக்கத்தில் இருந்து அவளுக்கு ஆதரவாக இருக்க விரும்பினேன். ஆனால் அதற்கு பதிலாக அவள் உன்னைதான் தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டாள். உன்னிடம் சில சிறப்பு டெம்போரல் ஆட்ரிபியூட்ஸ் இருந்த ஒரே காரணத்திற்காக சொல்றான். அதாவது டைம் ஆட்ரிபியூட் இருந்திருக்கும்ல, அதனால்தான் நீ எப்போதும் எனக்கு இடையூறாக இருந்தான்னு சொல்லிட்டு நம்மளுடைய செய்தியை பற்றி சொல்றான். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய தெய்வங்களுக்கு நான் நன்றி சொல்லியே ஆக வேண்டும். அவன் ஆயிஷா, நீ என்ன சொல்கிறாய் என்று உனக்காவது புரிகிறதா? ஆடுவா அந்த கலாமிட்டி பீஸ்ட அன்சீல் பண்றதுக்கு முயற்சிக்கிறான். அதை பயன்படுத்தி இந்த உலகத்தையே ஆளத்துக்கு துடிக்கிறான். அப்ப நம்ம நார்மனும் அதுல என்ன தவறு இருக்குதுன்னு சொல்லி கேட்கிறான். அவளது லட்சியங்களை நிறைவேற்றுவதே உண்மையான முக்தியாகும் சொல்லிட்டு சொல்றான். அப்ப சயுக்கி, போதும் ஆயிஷா, எப்படி இருந்தாலும் நாம் இவனை வீழ்த்தியே ஆக வேண்டும். உன் விருப்பப்படி நடக்க நாங்கள் விடமாட்டோம், ஒருபோதும் இல்லைன்னு சொல்லிட்டு பண்றதுக்கு தயாராகிறாங்க. சைக்கியும் அகிட்டோ நார்மன் இவன் சாதாரண பிரீஸ்ட் கிடையாது. கோட்டை தேவாலயத்தின் 5வது அடுக்கை பாதுகாக்கும் இவனது பதவி வெறும் ஒரு போர்வைதான். இவனது உண்மையான அடையாளம் அகஸ்டஸ் லைட்னிங் மேக்ஸ். சைக்கி மனசுக்குள்ளேயே கிளாடுவா இவனிடம் தனிப்பட்ட முறையில் இந்த டிவைஸை பாதுகாக்கும் பொறுப்பை வழங்கி இருக்கிறார். ஏனென்றால் இவன் போரில் அவ்வளவு சிறந்தவன். உண்மையில் நான் கால பயணம் செய்வதற்கு முந்தைய கால வரிசையில் இவனால் ஒரு முறை கொல்லப்பட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த முறை என்னால் தோற்க இயலாதுன்னு சொல்றாங்க. அப்பொழுது நம்ம நார்மனும், என்னை பொறுத்த வரை கிளாடுவா தேவி ஒரு கடவுள், விருப்பத்தை நிறைவேற்ற அந்த கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல் வீரன் தான் நான் சொல்லிட்டு அவனையே பெருமிதமாக கூறுறான். நார்மன், உங்கள் அனைவரையும் நான் இப்போதே அடிப்பேன், அதன் மூலம் எனது கடமையை நிறைவேற்றுவேன். சயுக்கி, ஆயிஷா ஆயிஷா ஆமாம் அப்படின்றாங்க. 10 வருடங்களுக்கு முன்பு என் கிராமத்தை அழித்தவள் இதோ இந்த கிளாடுவா தான் சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கடவுளாக கும்பிடும் உன்னை போன்ற ஒரு பைத்தியத்திடம் நான் ஒருபோதும் தோற்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆயிஷா ஆக்ரோஷமா வராங்க. நார்மனும், 10 வருடங்களுக்கு முன்பா? எனக்கு புரிகிறது. அப்படியானால் நீ அந்த கிராமத்திலிருந்து தப்பி பிழைத்தவர்கள் ஒருத்தி, அதனால் என்ன? ஆயிஷா இப்போது என்னை பரிதாபமாக பார்த்து தப்பிக்கலாம் என்று நினைக்காதேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நார்மனும், நான் உன்னை பார்த்து பரிதாபப்படவில்லை, சொல்ல போனால் உனக்கு நேர்ந்தது ஒரு அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆயிஷா புரியாத மாதிரி பாக்குறாங்க. அப்ப நார்மனும், சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் கடவுளின் முடிவுகள் எப்போதும் சரியானவை. கிளாடுவா தேவி உன் கிராமத்தை அழிக்க முடிவு செய்திருந்தால் அது ஒரு கைடன்ஸ் தான். நார்மன் கடவுளின் வழிகாட்டுதலை மிக அருகில் இருந்து பார்க்கும் வாய்ப்பு உனக்கு கிடைத்தது என்றால் அது ஒரு நற்பேறு அல்லவான்னு சொல்லிட்டு கிளாடுவா பத்தி புகழ்ந்தே சொல்றான். அப்ப ஆயிஷாவும், வாயமுடு, அவையை இழந்த வெறியனே அப்படின்னு சொல்றாங்க. எனது கடந்த காலத்தை கேலி செய்த உன்னை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். நார்மனும், இது வெறும் கண்ணோட்ட வித்தியாசம்தான். நான் போதனைகளை மட்டுமே பிரசங்கித்து கொண்டிருந்தேன். கிளாடுவா தேவி அறிவித்தது போலவே ஒருவேளை இந்த உலகம் ஒரு முறை சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமோ என்னவோ அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம சயுக்கியும், அகிட்டோ நார்மன், நீ கிளாடுவா மீது
கூட்டுத்தனமான விசுவாசம் வைத்திருப்பது எனக்கு தெரியும். உன்னுடைய விசுவாசம் உன்னை இப்படி மாற்றி இருந்தால் நாங்கள் உன்னிடம் ஒருபோதும் தோற்க போவதில்லைன்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா சொல்றாங்க. நார்மனும் மிகவும் நல்லது, தாராளமாக முயற்சித்து பார், அது சாத்தியமில்லை என்றாலுமே பரவாயில்லைன்னு சொல்லிட்டு சொல்றான். ஆயிஷாவும் அவன் மறைந்து விட்டான். சயுக்கி முன்னரே சொன்னது போலவே நடக்கிறது. அதாவது சயுக்கி மனசுக்குள்ள பேசிக்கிறாங்க. டெலிபோர்டேஷன், மேஜிக், ஸ்டில்ட், மிராஜ், திடீர் தாக்குதல்களை நடத்த அகிட்டோ இதனை பயன்படுத்துவான். அப்ப நம்ம நார்மன் மனசுக்குள்ளே ஷிராட்டோ சயுக்கி ஒரு அரிய நேர மேஜிக் சக்தியை கொண்டிருந்தார். அதாவது அந்த டைம் ஆட்ரிபியூட் தான். அதனால் அந்த சக்தி இப்போது சீல் செய்யப்பட்டுள்ளது. எனவே அவளால் அதை பயன்படுத்த முடியாது. அதன் அர்த்தம் இந்த தாக்குதலை தடுக்க எந்த வழியுமே கிடையாது சொல்லிட்டு ஓவர் கான்பிடண்டா இருக்கான். தப்பிட்டு விட்டாளான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறான். ஒரு மிகச்சரியான பிளைண்ட் ஸ்பாட்டை நடத்திய தாக்குதலையே தப்பிச்சிட்டான்னு யோசிக்கும் போது, நான் இதுவரை ஷிராட்டோ சயுக்கிக்கு முன்னால் ஷெல்த் மிராஜ பயன்படுத்தியதே இல்லை, பிறகு அவன் எப்படி இதை முறியடித்தான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகுறான். அது ஏனென்றால் இருக்காது, நேர மேஜிக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. டைம் மேஜிக்கான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். இதை பயன்படுத்த கற்றுக்கொண்டாயா அப்படின்னு கேட்கிறான். பெரும் பாவியான மிசாட்டோ கொய்சிரோ முன்பு வைத்திருந்த அதை பழம்பெரும் சக்தியான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். அதாவது சைக்கி மனசுக்குள்ளே வருங்கால உலகத்தில் கொய்சிரோவிடமிருந்து நான் பெற்றது வெறும் கால பயண சக்தியை மட்டுமல்ல, டைனி விஷன் அப்படின்ட்டு இன்னொரு ஆட்ரிபியூட்டை வாங்கியிருக்காங்க. எதிர்காலத்தை ஒரு வினாடி முன்கூட்டியே கணிக்க உதவும் ஒரு மந்திரம். அவ சைக்கி மனதுக்குள்ளேயே கொய்சிரோவை போல என்னால் வெகு தூரம் பார்க்க முடியாதுதான், ஆனாலும் போர்க்களத்தில் இந்த மேஜிக் மிகவும் சக்தி வாய்ந்தது. சைக்கி ஆயிஷா தொலைதூர தொடர்பு மந்திரத்தை பயன்படுத்துன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது லாங் ரேஞ்ச் கம்யூனிகேஷன். அப்போதுதான் உன்னால் என்னுடன் இணைந்து செயல்பட முடியும். அப்ப ஆயிஷாவும் புரிந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நார்மன் நேர மேஜிக்கை பயன்படுத்தும் மிசாட்டோ கொய்சிரோவிற்கு எதிர்காலத்தை கணிக்கும் திறன் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஷிராட்டோ சைக்கியும் அதே போன்ற சக்திகள் இருக்க அதிக வாய்ப்புள்ளது. அப்படி ஒருவேளை இருந்தான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்ப நம்ம சைக்கியும் ஆயிஷா இடது பக்கம் இருந்து ஜாக்கிரதை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நார்மன் அவள் என்னை கணித்து கொண்டிருக்கிறாள், இவர்கள் ஒருவருக்கொருவர் தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார்களான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்ப சைக்கியும் நேரடியாக பலத்தில் எங்களால் வெற்றி பெற முடியாது, ஆனால் தொலைதூர தொடர்பை பயன்படுத்தினால் எனது கணிப்பை என்னால் ஆயிஷாவுடன் பகிர்ந்து கொள்ள முடியும் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப சைக்கி ஆயிஷா அகிட்டோ பின்வாங்கி தப்ப பார்க்கிறான். அவன் ஆயிஷாவும் ஆமாம் எனது காற்று மேஜிக்கை பயன்படுத்தி அவனை தப்பிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு வின் மேஜிக்கை யூஸ் பண்றாங்க. நம்ம நார்மல் குக், இப்போது நான் எங்கே நகர போகிறேன் என்பதை கூட நீ கணிக்கிறாயா? ஹோ, லாடுவா தேவி ஏன் உன்னை தன் பக்கத்திலேயே வைத்திருந்தார் என்று இப்போது எனக்கு புரிகிறது. இதுதான் அந்த நேர மேஜிக்கோட சக்தியா? நார்மன் அதனால் அதற்காகவே நீ இப்போது ஒரு தடையாக இருக்கிறாய். சைக்கியும் அவன் வருகிறான், ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ற. நம்ம நார்மன் எனது மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொணர எனக்கு கொடுத்த இந்த மோதிரம் சொல்லிட்டு அந்த ரிங்ல இருக்க பவரை பயன்படுத்துறான். நான் கடவுளின் பக்கத்தில் நின்று சேவை செய்ய பிறந்தவன், கடவுளுக்கு மிக நெருக்கமானவனாக மாறப்போகிறேன்னு சொல்லிட்டு உணர்ச்சி வசப்படுறான். நார்மன் அதற்கு நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், மற்ற அனைவரையும் அழிப்பதுன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கலாம். அப்போதுதான் கடவுளின் பார்வை என் மீது மட்டும் இருக்கும் சொல்லிட்டு சொல்றான். நார்மனும் அற்புதம், இந்த பராக்கிரமம் உண்மையில் அவளை போலவே பிரமிக்க வைக்கிறது. நார்மன் கடவுளை எதிர்க்க துணியும் பரிதாபமான முட்டாள்களே, இந்த பெரு வலிமையால் உங்களை நசுக்குகிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். ஆயிஷா தயாரா? ஆயிஷா நிச்சயமாக உண்மையான போர் இப்போதுதான் தொடங்கிறதுன்னு சொல்றாங்க. சைக்கியும் கிளாடுவா கொடுத்த அந்த மோதிரம் அவனை இப்படி ஒரு அரக்கனாக மாற்றிவிட்டது. உண்மையான போர் இப்போதுதான் தொடங்குகிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம நார்மனும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளாடுவா தேவி இந்த உலகத்தை புதிதாக உருவாக்குவார், அந்த சொர்க்கத்தை என் கண்களால் பார்க்க விரும்புகிறேன் சொல்லிட்டு சொல்றான். அவளை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் நீதியான தண்டனையால் நசுக்கப்படுவார்கள், அதுவே எனது கடமை. முக்கியமாக
ஷிராட்டா சயுகி நீதான் சொல்லிட்டு சொல்றான். நீ கிளாடுவா தேவியின் மிக நெருக்கமான வட்டத்தில் இருந்து கொண்டே அவளுக்கு துரோகம் செய்தாய். உன்னை நான் உயிரோடு விடமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றான். நானே உங்களுக்கு தண்டனையை வழங்குவேன். அப்போ ஆயிஷாவும் அந்த ஷாக் வேவ் மட்டும் இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துதான் சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. சயுகி அது மட்டும் நேராக நம் மீது பட்டால் நாம் முடிந்து விட்டோம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஆயிஷா ஆனால் அவனுடைய உடல் அவ்வளவு பெரிதாகி விட்டதே, அதன் அர்த்தம் அவன் இப்போது ஒரு பெரிய இலக்கு நம்மளுக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது அவன் கிளாடுவா கொடுத்த ரிங்கை பயன்படுத்தி ஒரு மான்ஸ்டரா மாறினதால அவன் ஒரு பெரிய டார்கெட்டா இப்ப மாறிட்டான். ஆயிஷா இதை வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆயிஷா மந்திரத்தையே அவன் வெறும் கையால் நசுக்கி விட்டான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அதாவது இவங்க போற ஸ்பெல்ல அவன் வெறும் கையாலே டிஸ்மேண்டில் பண்றான். அப்பொழுது நம்ம சைக்கியும் ஆஷாவும் ஆன்னு சொல்லிட்டு சிரமப்படுறாங்க. நம்ம நார்மல் எனக்கு கிளாடுவா தேவி வழங்கிய சக்தி இவ்வளவு பலம் மற்றும் போன்றதோர் உறுதி அவர் கைகளில் இருந்தால் இந்த அளவுக்கு பரிமாணம் அடையும் சொல்லிட்டு சொல்றான். டெம்போரல் மேஜிக்கை பயன்படுத்தினாலும் ஒரு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவனை உன்னால் தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அகிட்டோ நார்மன சொல்றான். அப்ப நம்ம சைக்கியும் டைனி விஷன் மூலம் ஒரு மரண அடியை தவிர்த்து விட்டால், ஆனால் அந்த மோதிரத்தால் கிடைத்த அகிட்டோவின் பலம் நம்ப முடியாத அளவிற்கு இருக்கிறது அப்படின்னு சைக்கி சொல்றான். அவனுடைய அந்த தாங்கும் திறன், அதாவது டியூரபிலிட்டின்றது சமாளிப்பதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆயிஷாவின் காற்று மேஜிக், அதாவது வின் மேஜிக்கை கூட அவன் ஒன்றும் இல்லாம செய்துட்டான். அதாவது கையாலே டிஸ்மேண்ட் பண்ண பாத்தீங்களா. அப்ப சைகி இருந்தாலும் நம்மிடம் இன்னும் ஒரு வழி இருக்கிறது, கொய்சிவன் நமக்கு சொன்ன அந்த விஷயத்தால் தான் அப்படின்னு சொல்றாங்க. நார்மனும் நீ இன்னும் எழுந்து நிற்கிறையா, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடுகிறாய் என்று எனக்கு உண்மையிலேயே புரியல. அப்ப நம்ம சைக்கியும் அது உனக்கு தெரியவில்லையா, கிளாடுவாவின் திட்டத்தை தடுக்கதான் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம அகிட்டோ நார்மனும் அதைத்தான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, கடவுளாக இருக்கும் கிளாடுவா தேவியை ஏன் நிராகரிக்கிறாய் அப்படின்னு கேட்டான். அப்ப நம்ம சைக்கி கிளாடுவா ஒன்னும் கடவுள் இல்லை, அவள் ஏற்கனவே பலரை காயப்படுத்தி இருக்கிறாள், இன்னும் பலரை காயப்படுத்தி கொண்டு இருப்பாள். அது மட்டும் இல்லாமல் அவளுடைய இந்த பதவி கூட தனது சொந்த ஆலையை கொடுத்து மற்றும் துரோகம் பண்ணி பெற்றதுதான். அவளுக்காக பாதுகாப்பான வாழ்க்கையை உருவாக்குவதே எங்களின் நோக்கம் சொல்லிட்டு சைக்கி சொல்றான். ஒருத்தியை போய் கடவுள் என்கிறாயே, போதும் நிறுத்துன்னு சொல்லி சைக்கி உணர்ச்சிப்படுறான். நார்மனும் புரிகிறது, மெசாடா கொய்ச்சிரோ மீது நீ எவ்வளவு வெறியாக இருக்கிறாய், காரணம் இதுதான் சொல்லி சொல்றான். அதனால் என்ன, ஒரு மனிதன் இருந்து விட்டான் அவ்வளவுதான் சொல்லிட்டு சொல்றான். அதாவது ஹீரோ பிட்ரையல் பண்ணி சாவடிச்சாங்களே, சோ அதுதான் இங்க கன்க்ளூட் பண்றாங்க. நீயும் அந்த கிராமத்தையே இழந்த அந்த பொண்ணும் ஒரே மாதிரிதான். பயனற்ற கடந்த காலத்தை பிடித்து தொங்குவதை நிறுத்திவிட்டு வருங்காலத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு புத்திமதி சொல்றான். கிளாடுவா தேவி உருவாக்கும் வருங்காலம் தான் எல்லாம். அதற்காக நீ ஒரு தியாகமாக மாற முடிந்தால் அதை நினைத்து நீ பெருமைப்பட வேண்டும். அந்த உண்மையை நீ நிராகரிக்கிறாய் என்றால் அது உன்னுடைய விருப்பம் சொல்லிட்டு சொல்றான். அப்ப நம்ம நார்மன் எப்படி இருந்தாலும் நீங்கள் அனைவரும் எங்கே சாக போறீங்க. நம்ம சயுக்கி வருங்காலத்தை பற்றி பேசும் ஒருவனுக்கு இது மிகவும் கேவலமாக இருக்கிறது. நார்மன் என்னன்னு சொல்லி கேட்கிறான். சயுக்கி அகிட்டோ நார்மன், நீ கிளாடுவாவை தவிர வேறு யாரையும் பார்க்க முயற்சிப்பதில்லை. மக்கள் சுமக்கும் காலமோ அவர்கள் போராடும் எதிர்காலமோ அது அவ்வளவு சுலபமானது அல்ல. நாங்கள் டிஸ்பேர், அதாவது அவநம்பிக்கையை அனுபவித்து கொண்டிருக்கிறோம், அதை உடைத்து முன்னேற போராடுகிறோம். சயுக்கி எல்லாம் கிளாடுவாவின் விருப்பம் என்று சொல்லும் உன்னை போன்றவனிடம் நாங்கள் தோற்கவே மாட்டோம் சொல்லி சொல்றேன். நார்மன் திமிரு பிடித்த சிறுமிகளை டிஸ்பேர்ன்றது ஒன்னுத்துக்குமே உதவாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். உங்கள் வாயை நானே அடக்குகிறேன். சயுக்கி வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நார்மன் ஆயுதங்களா, எது வெறும் மட்டமான தந்திரம், எது என்னை வீழ்த்தாதுன்னு சொல்லிட்டு தனமான நம்பிக்கையில தான் இருக்கா. நார்மன் அப்படின்னு சொல்லிட்டு உதாசீனம் தான் படுத்துறான். சே, இப்படிப்பட்ட ஒரு கத்தி என்னை வீழ்த்திடும் என்று நினைக்கிறாய்ன்னு சொல்லி கேட்கிறான். அப்ப நார்மன் சாத்தியமே இல்லை, என் உடல் ஏன் பழைய நிலைக்கு மாறுகிறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான்.
நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம இருக்கும்போது, நீ நேர மேஜிக்க பயன்படுத்தினியான்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்ப கொய்ச்சிரோ ஆமாம், ரிவர்ஸ் ஃபேட், இது காரண காரியங்களை கையாண்டு இலக்கை அவர்களின் பழைய நிலைக்கு இழுத்து செல்லும் சொல்லிட்டு சொல்றான். அப்ப நம்ம நார்மனும் என்னை கடந்த காலத்திற்கு இழுத்து செல்வதா, நான் மோதிரத்தை அணிவதற்கு முந்தைய நிலைக்கு என்னை மாற்றி விட்டாய்ன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனால் நான் இந்த ஷெல்த் மிராஜ் மூலம் மறைந்திருந்தால் என்னால் இன்னும் சொல்லி யோசிக்கும் போது கொய்ச்சிரோ அதற்கு நான் விடமாட்டேன். நார்மன் அவன் பாக்குறான், உன்னை விடமாட்டேன், இது எல்லாம் நீ முன்பு திட்டமிருக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். சைக்கி நாங்கள் சொன்னது போலவே உன்னை போன்ற ஒரு நிலம் நாங்கள் தோற்கவே மாட்டோம் சொல்றான். அவன் கத்துறான். சைக்கி நீ எப்போதும் லாடுவாவை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறாய், அதனால் உன்னை போன்ற ஒருவனுக்கு எங்கள் கடந்த காலத்தை பற்றியோ அல்லது வருங்காலத்தை பற்றியோ பேச தகுதியே இல்லைன்னு சொல்றாங்க. லாடுவா ஒன்னும் புரியாம யோசிக்கும் போது இது இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கொய்ச்சிரோ சைக்கியும் ஆயிஷாவும் தங்கள் வேலையை சரியாக செய்து விட்டார்கள். அதாவது ஹீரோ லாடுவா கூட இங்க தப்பிச்சுட்டு இருக்கிற கேப்ல சைக்கியும் ஆயிஷா அங்க அகிட்டோ ஹீரோ சொல்லி கொடுத்து அந்த ஸ்பெல்ஸை பயன்படுத்தி தோற்கடிக்கிறாங்க. கொய்ச்சிரவும் சைக்கியும் ஆயிஷாவும் தங்கள் வேலையை சரியாக செய்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன்னு சொல்றான். உனது விலை உயர்ந்த ஆம்பிளிபிகேஷன் டிவைஸ் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்றான். கொய்ச்சிரோ என்னை நான் அடக்கி வாசிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றான். அதாவது இவளை கொன்னுட்டா அந்த டிவைஸ் ட்ரிகர் சொல்லிட்டுதான் ஹீரோ சும்மா டாஜ் பண்ணந்தான் கிளவுட் அட்டாக்ல இருந்து. இதுக்கப்புறம் தான் ஹீரோட பவரை நம்ம பார்க்க போறோம். கைஸ், இந்த வாய்ட் மேஜிக் டைம் ஆட்ரிபியூட் ரியலி ஒரு ஹோல்சமான மொமெண்டா இருக்கும். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். நம்ம கிளாடுவாவும் இல்லை, இது நடக்க வாய்ப்பே இல்லை, என்னுடைய மேனா ஆம்பிளிபிகேஷன் டிவைஸ் அழிக்கப்பட்டு விட்டுதான் சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்ப கொய்ச்சிரோ உன்னுடைய அதிர்ச்சியை பார்த்தால் அந்த டிவைஸை யாராலும் தொட முடியாதுன்ட்டு நீ உண்மையிலேயே நம்பி இருக்கிறாய் என்று தெரிகிறது. அது உன் நிலையில் நியாயம்தான் சொல்றான். அதன் இருப்பிடத்தை மறைத்து அடுக்கடுக்காக தடுப்பு சுவர்களை, அதாவது பேரியரை அமைத்திருந்தாய். கூடுதல் பாதுகாப்பிற்காக அகிட்டோவையும் காவலுக்கு வைத்தாய். பீஸ்ட வர வைக்கிறதுக்கு நீ உன் முழு பலத்தையும் பணயம் வைத்தாய் இல்லையா? ஆனால் ஆயிஷா மற்றும் சயுக்கியின் உறுதி உன்னை விட பலமாக இருந்து விட்டது. கொய்ச்சிரோ கிளாடுவாவை சொல்றான், மக்களை வெறும் பகட காய்களாக பயன்படுத்தினாய். நீ சொந்த ஊரை எரித்து அவனை எனக்கு எதிரியாக மாற்ற முயற்சி செய்தாய். அது பக்தர்களை சேர்க்க ஒரு நகரத்தையே உருவாக்கினாய். அதற்காக மட்டும் ஆயிஷாவின் கிராமத்தை அழித்தாய். எண்ணற்ற மக்களின் உணர்வுகளை பிடித்து விளையாடி விட்டாய். இப்போது கூட உனது முட்டாள்தனமான லட்சியத்திற்காக இன்னும் பல உயிர்களை பலி கொடுக்க தயாராக இருக்கிறாய். கொய்ச்சிரவும் இப்போது அந்த கருவி இல்லை, எனவே என்னால் உன்னை கொல்ல முடியும். கிளாடுவா உன்னை தயார்படுத்திக் சொல்றான். அப்ப கிளாடுவாவும் நீ எப்போதும் போலவே எரிச்சல் ஊட்டுகிறாய் கொய்ச்சிரவும். என கேட்டால் உன்னுடைய இந்த நீதியை பற்றி பேசும் நடிப்பு தான் மிகவும் கேவலமாக இருக்கிறது. கிளாடுவா கடந்த 20 வருடங்களாக உன்னிடம் இருக்கும் இந்த பண்பை நான் எப்போதும் வெறுக்கிறேன். கிளாடுவா மனசுக்குள்ளே, நான் நினைத்தது போலவே கொய்ச்சிரோ எனது மேனா உறிஞ்சும் கத்தியை கண்டு எச்சரிக்கையாக இருக்கிறான். அவன் கவனமாக இருக்கிறான், எனவே அருகில் வரமாட்டான். கிளாடுவா அந்த கருவியை அழைத்திருந்தால் நீ வெற்றி பெற்று விட்டதாக நினைக்கிறாயா அப்படிதான் சொல்லி கேட்கிறான். ஆனால் பார், எனது சக்தியால் அந்த கருவியை மீண்டும் சீரமைக்க முடியும். உன்னை கொன்றுவிட்டு நான் இங்கிருந்து தப்பித்தால் அந்த எதிர்காலம் உண்மையாகிடும் சொல்றான். அப்படி அந்த துரோகியையும் நான் முடித்து விட கிளாடுவா சொல்றான். கொய்ச்சிரோ என்னை கொல்வதுதான் உனக்கு வெற்றிக்கான வழி அப்படிதானே சொல்றான். ஆனால் நான் அதை நடக்க விட மாட்டேன். கிளாடுவா மனசுக்குள்ளேயே, உன்னை வீழ்த்த நான் ஏற்கனவே ஒரு பொறிய அமைச்சு விட்டேன். கிளாடுவா புரிகிறது, என்னை நெருங்க விடாமல் தடுக்க பார்க்கிறாய், ஆனா நேரடியான போரில் என்னை தோற்கடிக்க முடியும் என்று நீ உண்மையிலே நினைக்கிறாயான்னு சொல்லிட்டு கொய்ச்சிரோவை கேட்கிறான். மனசுக்குள்ளேயே என்ன ஒரு அழுத்தம், நாங்கள் நேரடியாக போரிட்டால் எனக்கு வெற்றி பெற வாய்ப்பே இல்லையான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். அதாவது ஹீரோ இங்க ஆரோ ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கான். கிளாடுவா எப்படியாவது அவனை அந்த இடத்திற்கு இழுக்க வேண்டும்
என்ன நடந்தாலும் சரின்னு சொல்லி சொல்றான். அப்ப கொய்ச்சிரோ, சே, நீ ஒருபோதும் திருந்த மாட்டாய கிளாடுவா. கிளாடுவா மனசுக்குள்ளேயே வந்து சிக்கி கொண்டாயன்னு சொல்லி யோசிக்கிறான். அதாவது ஹீரோக்கு என்னன்னு புரியல. கிளாடுவா வந்து கட்டுப்படுத்தும் மந்திரம், அதாவது பைண்டிங் மேஜிக் வந்து இங்க யூஸ் படுத்துறான். அப்ப வந்து கொய்ச்சிரோ, நீ உன் எச்சரிக்கையை கைவிட்டு விட்டாய். நான் அம்புகளை ஏதோ குறிக்கோள் இல்லாமல் எரிந்ததாக நினைத்தாய். இந்த மந்திரத்தை செயல்படுத்துவதற்கே நான் அப்படி செய்தேன். லாடுவா வந்து இப்போது உன்னை கொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் நம்ம ஹீரோக்கு அப்படின்னு பாக்குறான். லாடுவா சிரிக்க ஆரம்பிக்கிறான். செத்துப்போ செத்துப்போ செத்துப்போன்றான். அப்ப வந்து கிளாடுவா பாக்குறான். இதன் மூலம் எனது வெற்றி உறுதியாகிடுச்சுன்னு சொல்லி சொல்றான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா முழுமையான ஹிப்னோசிஸ், கம்ப்ளீட் ஹிப்னோசிஸ் வந்து இங்க பயன்படுத்தி இருக்கான். இது உன்னுடைய மந்திரம் தான் சொல்லிட்டு சொல்றான். நான் அதை மீண்டும் உருவாக்கினேன், ஆனால் என்னுடையது சற்று வித்தியாசமாக செயல்படும். மனதளவில் உன்னை பணிய வைப்பதே இதற்கான நிபந்தனைன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப கிளாடுவா வந்து மனதளவிலா பணிய வைப்பதா, ஒருவேளை அன்று இல்லை, அது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஷாக் ஆவறான். கொய்ச்சில வந்து நீயே உருவாக்கிய மந்திரத்தால் கொல்லப்படுவது நீ மிகவும் பரிதாபமானவள் கிளாடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நக்கல் பண்றான் அவரை பார்த்து. ஆனான்னு சொல்லி சொல்லும் போது இது உனக்கு ஏற்ற முடிவுதான் இல்லையான்னு சொல்லி கேட்கிறான். அப்ப நம்ம சைக்கியும் கொய்ச்சிரோ அப்படி என்றான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகுறாங்க. எல்லாம் முடிந்து விட்டதா இல்லையா கொய்ச்சிரோன்னு சொல்லி கேட்கிறாங்க. கொய்ச்சிரோ, ஆமாம், நாம் வெற்றி பெற்று விட்டோம். சைக்கியம் வந்து ஆமாம், இறுதியாக எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நாத்தனையில வந்து வாழ்த்துக்கள் கொய்ச்சிரோன்னு சொல்லிட்டு வரான். ஸோ இவன் தான் வந்து எல்லாரையும் ஹீரோ செட்டில் பண்ணிட்டான். அதாவது இன்கால்ஃப், அந்த பிரின்சிபல் இவாக்கோ, லீரோக்ஸி, இப்ப வந்து கிளாடுவா எல்லாரையும் முடிச்சுதான். லாஸ்டா இருக்கவன் இவன் தான். ஓகேங்களா, அந்த 5 மெம்பர்ஸ் குரூல இவன் தான் வந்து இப்ப ஹெட்டா ஆக்ட் பண்ண இருக்கான். இவன் வந்து வரான் வாழ்த்துக்கள் கொய்ச்சிரோன்னு சொல்லிட்டு. கொய்ச்சிரோ அந்த குரல் இருக்காதுன்னு சொல்லி யோசிக்கிறான். அப்ப நாத்தனியல் அப்படின்னு சொல்லி சொல்றான். நான் இவ்வளவு நேரமாக தேவாலயத்தை நினைத்துக் கொண்டேதான் இருந்தேன். அப்போ லாடுவா இறந்து விட்டாளா அப்படிதான் சொல்லி கேட்கிறான். ஏன்னா ஒரு பயனற்ற பெண், அதாவது ஹீரோ வந்து அவளுடைய ஹிப்னோசிஸை பயன்படுத்தி அவளோட வலைக்குள்ளேயே அவளே வீழ வச்சு அவ கையாலே அவளே கொல்ல வச்சுட்டான். அதாவது அவ பொருள் எடுத்து அவளே போட்ட மாதிரிதான், அதுவும் அவளே எல்லாமே பண்ண. ஓகேங்களா, சோ இதெல்லாத்தையும் வந்து நாத்தினியல் பார்த்துனே தான் இருக்கான் ஸ்பை கேம் வச்சு. அப்ப நாத்தினியல் வந்து சரி, அது எப்படியோ போகட்டும், அவளது பிணத்தில் எஞ்சி இருக்கும் மேனா சக்தியை நான் பயன்படுத்தி கொள்கிறேன்னு சொல்லி சொல்றான். அவ கொய்ச்சிரோ அவளது பிணத்தையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்ப நாத்தினியல் வந்து நான் முதலில் திட்டமிட்ட அளவிற்கு சக்தி கிடையாது என்றாலும் ஆனால் உன்னை கொல்ல இதுவே போதுமான சொல்லி நாத்தினியல் சொல்றான். அவ கொய்ச்சிரோ இந்த உருவம் இது வந்து கலாமிட்டி பீஸ்ட் தான் சொல்லி சொல்றான். அதாவது கிளாடுவாவை இறந்ததுக்கு அப்புறம் அவளோட பாடியில இருக்க மேனாவை பயன்படுத்தி இந்த பீஸ்ட வந்து இந்த நாத்தினியல்ன்ற பையன் வந்து ட்ரிகர் பண்றான். கொய்ச்சிரோ வந்து ஏன்ஷியன்ட் டிராகனில் நாத்தினியல் வந்து எப்போது உன்னால் முடிந்தவரை போராடி பாருன்னு சொல்லிட்டு சவால் விடுறான். கொய்ச்சிரோ வந்து கலாமிட்டி பீஸ்ட், அதாவது பழங்கால டிராகன் எல்லாம் சொல்லிட்டு யோசிக்கிறான். சைக்கி வந்து இருக்காது, இதுதான் அந்த பேரழிவு மிருகமானு சொல்லிட்டு பாக்குறாங்க. கொய்ச்சிரோ வந்து மனசுக்குள்ளேயே இப்போது நாத்தினியல் களத்தில் இறங்குறான்னு சொல்லிட்டு பாக்குறான். இப்போ கொய்ச்சிரோ வந்து வந்து விட்டதுன்னு சொல்லிட்டு உணர்ச்சி வசப்படுறான். ஷிட், இது வந்து வானத்துக்கு தாழ விட்டதான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆயிஷா வந்து என்ன மக்கள் வந்து கத்துறாங்க. ஆயிஷா வந்து அந்த அரக்கன் என்னத்தான் செய்கிறான்னு சொல்லிட்டு சொல்றான். வந்து நீ என்ன நினைக்கிறாய், இதுதான் பேரழிவு மிருகமா? தனது முழு உருவம் இல்லாமலேயே இதால் எவ்வளவு சக்தியை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றான். இந்த வண்ணத்து பூச்சியால் கூட இவ்வளவு சக்தியை தாங்க முடியாது என்று தோன்றுகிறேன் சொல்லி நாத்தினியல் சொல்றான். உன்னுடைய மரண அலறல்களை என்னால் கேட்க முடியாது என்பது ஒரு வருத்தமான விஷயம்தான். அந்த கோபுரம் இன்னும் சில வினாடிகளில் தூளாக போகிறதுன்னு சொல்லிட்டு சொல்றான். முடிந்தவரை போராடு, அதை இன்னும் மோசமாக சொல்லிட்டு ஆர்டர் விடுவான் நாத்தினியல். கொய்ச்சிரோக்கு அப்படின்னு பார்த்துட்டு இல்லை, நாத்தினியலை அப்புறம் பார்த்து கொள்ளலாம், முதலில் நாம் அந்த டிராகனை தடுத்தாக வேண்டும் சொல்லிட்டு சொல்றான். ஹீரோ வந்து வாய்ட் மேஜிக் செயல்படுன்னு சொல்லிட்டு ஆக்டிவேட் பண்றான். அப்ப ஆயிஷா வந்து அது பட்டு விட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சைக்கி ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனது மேஜிக் சொல்லிட்டு நம்ம கொய்ச்சிரோவும் பாக்குறான். அழிக்கப்பட்டு விட்டதா, அதாவது ஹீரோ மேஜிக்கே கேன்சல் பண்ணிடுது. அப்ப கொய்ச்சிரோ மனசுக்குள்ளேயே அந்த மியாஸ்மா, அதாவது நச்சு புகைன்றது ஒரு கவசம் போல செயல்படுகிறதா, சாதாரண மந்திரங்களால் அதை ஒருபோதும் உடைக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றான். மக்கள் வந்து ஓடுங்கள், உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடுங்கள் சொல்லிட்டு அலறாங்க. ஆயிஷா அது நம்மை திரும்பி பார்க்க கூட இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சைக்கி வந்து
இது கண்களில் எல்லாம் அழிக்கிறதா? இது கோபுரத்துடன் நின்று விடாது. இப்படி போனால் இந்த தீவே அழிந்துடும் சொல்லிட்டு சொல்றாங்க. சைக்கி மனசுக்குள்ளே நாம் மீண்டும் அதே முடிவை நோக்கிதான் செல்கிறோமோ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த பேரழிவை நோக்கிதான் போறோம்னு சொல்றாங்க. கிளானுவாவை தோற்கடித்த பிறகு நாம் நமது எதிர்காலத்தை மீட்டு விட்டோம் என்றுதான் நினைத்தேன்னு சொல்றாங்க. அதாவது அந்த ஃபியூச்சரை மாத்தினதான் நினைச்சிருப்பாங்க. பட் அது எது நடந்திருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. சைக்கி மனசுக்குள்ளேயே இருந்தும் இது இன்னும் போதுமானதாக இல்லை, நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்ப நம்ம கொய்ச்சிரவும் சைக்கி அமைதியா இரு அப்படின்னு சொல்றான். நீ பார்த்த அந்த எதிர்காலமாக இது மாற நான் ஒருபோதும் விட மாட்டேன், அதற்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப சைக்கி கொய்ச்சிரோ அப்படின்னு கத்துறாங்க. கொய்ச்சிரோ ஆயுஷா எனக்கு ஒரு உதவி வேண்டும் சொல்லிட்டு கேட்கிறான். ஆயுஷாவும் என்னன்னு கேட்கும் போது விண்ட் மேஜிக்க என் மேல பயன்படுத்தி வானத்துல தூக்கி ஏறி நான் மிக அருகில் இருந்து தாக்கினால் அந்த நச்சு புகையை என்னால் உடைக்க முடியும் சொல்லிட்டு சொல்றான். அதை என் பக்கம் மட்டும் கவனம் செலுத்த வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். சைக்கி ஆனால் நீ அவ்வளவு அருகில் சென்றால் ஆபத்துன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கொய்ச்சிரோ நான் பார்த்துக் கொள்கிறேன், நாம் மூவரும் நமது சக்தியை ஒன்றிணைத்தால் எதையும் எங்களால் முறியடிக்க முடியும் சொல்லிட்டு ஹீரோ கான்பிடண்டா பேசுறான். அப்ப கொய்ச்சிரோ சரி நாம் தொடங்கலாம் சொல்லும்போது ஆயிஷாவும் ஆமாம் சொல்றாங்க. வின் மேஜிக் அவன் பயன்படுத்தும் போது ஹீரோ இதை வாங்கிக்கொள்ளும் சொல்லிட்டு அவனோட மேஜிக்கை பயன்படுத்துறான். அதாவது கொய்ச்சிரோ காற்று மற்றும் மண், அதாவது ஃபியூஷன் மேஜிக்கை பயன்படுத்துறான். அந்த இவாபகன்ஸ் கத்துமா பாத்தீங்களா அந்த ஸ்பெல். அப்ப டிராகன் அப்படின்னு பாக்குது. சைக்கி டைனி விஷனை பயன்படுத்தி ஃபியூச்சரை பாக்குறாங்க. கொய்ச்சிரோ ஆயிஷா மேலிருந்து இடது பக்கமாக தாக்குதல் வருகிறதுன்னு சொல்றான். ஆயிஷா புரிஞ்சது. நம்ம கொய்ச்சிரோ மனசுக்குள்ளேயே சைக்கியின் டைனி விஷன் உதவியுடன் அசைவுகளை என்னால் கணிக்க முடிகிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். இறுதியாக என் பக்கம் பார்க்க முடிவு செய்து விட்டாயா, பேரழியும் இருக்குமே சொல்லிட்டு ஹீரோ அதுகிட்ட பேசலாம். சைக்கி கொய்ச்சிரோ அடுத்து ஒரு பீம் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ கொய்ச்சிரோ மனசுக்குள்ளேயே புரிந்தது, என்னால் இதுல இருந்து தப்பிக்க முடியும், ஆனா மக்கள் யாரும் இல்லாத இடத்திற்கு நான் இதை இழுத்து செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கொய்ச்சிரோ உனக்கு முன்னால் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே என்ன நிலைமை மோசமாக இருக்கிறது, இப்படி போனால் அந்த பக்தன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்ப கொய்ச்சிரோ நான் இதை செய்தே ஆக வேண்டும், இந்த அடியை நானே வாங்கிக் கொள்ளுதுன்னு சொல்லி சொல்றான். அதாவது ஹீரோ நான் அந்த ஃபாலோவருக்கு அடிப்படும் மக்களுக்கு பாதிக்கப்படுவாங்கன்றதுக்காக அடியை அவனே வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நம்ம சைக்கியும் இது பைத்தியக்காரத்தனம் கொய்ச்சிரோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்ப கொய்ச்சிரோ மானா ஆர்மர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றான். கொய்ச்சிரோ நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறான். மானா ஆர்மர்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சது யாரு, இன்கால்ஃப் தான். உனக்கு ஆதரவாக நான் வந்து விட்டேன் கொய்ச்சிரான்னு சொல்லிட்டு அவருமே ஜாயின் பண்ணிக்கிறாரு. காய்ஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும், ரொம்பவே ஹை பேருது. ஸோ இந்த பீஸ்ட் எப்படி சாகுதுன்னு சொல்லிட்டு அப்கமிங் சாப்டர்ஸ் நம்ம கவர் செய்திருவோம். ஸோ 1 எடிஷன் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக எத்தனை சாப்டர்ஸ் வருதோ கம்பைல் தான் நான் போட முயற்சிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக்கை மறக்காம ட்ராப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல் மை பிலவ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆயிஷா என்ன அது அப்படின்னு கேட்க சைக்கி அது அப்படின்னு சொல்லும் போது கொய்ச்சிரோ இறுதியாக அவன் வந்து விட்டான் அப்படின்னு சொல்றோம். அப்ப சைக்கி என்கால்ஃப் அப்படின்னு கத்துறாங்க. என்கால்ஃப் ஆமாம், உன்னுடைய அந்த பாதுகாப்பு திட்டம், அதாவது பேக்கப் பிளான் சரியாக வேலை செய்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப கொய்ச்சிரோ அந்த பேரழிவு மிருகம் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் துளியும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது, அதனால்தான் அவனை இந்த தீவிற்கு அருகிலேயே காத்திருக்க சொன்னேன். என்கால்ஃப் அது சரியான முடிவாகவே அமைந்தது. நீ சொன்னது போலவே நான் வீரர்களையும் அழைத்து கொண்டு விட்டேன். பக்தர்களை எங்கிருந்து வெளியேற்றும் பொறுப்பை எங்களிடம் விட்டுவிடு அப்படின்றாரு. அவர்கள் வீரர்களும் உண்மையில் இங்கே என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்றாங்க. ஆனால் எனது எஜமானர் எங்கே போராடி கொண்டிருக்கிறார், எனவே நானும் களத்தில் இறங்க வேண்டும் அப்படின்றாங்க. ஹீரோ ஃபைட் பண்றதுனால இன்கால்ஃபும் இறங்கி சண்டை போறாரு. அப்ப அங்க இருக்க வீரர்கள் எஜமானரை நான் பேசுறதை கேட்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இன்கால்ஃப் இது என்னிடம் விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம கொய்ச்சிரோ மனசுக்குள்ளே கூட எங்கே வந்து விட்டானா அப்படின்னு பாக்குறாரு. இன்கால்ஃப் அதுதான் அந்த பேரழிவு இருக்குமா அப்படின்னு பாக்குறாரு. அப்படி என்றால் கொய்ச்சிரோவின் திட்டம் தோல்வி அடைந்து விட்டதா அப்படின்னு யோசிக்கும் போது கொய்ச்சிரோ இல்லை, ஆர்வாவை தோற்கடித்ததன் மூலம் அது வெற்றி பெற்று விட்டது. என்கால்ஃப் நாத்தனியல் தான் இதை வர வைத்தானா அப்படின்ட்டு கோவப்படுறாரு. கொய்ச்சிரோ
கிளாடுவாவின் உடலில் எஞ்சியிருந்த மந்திர சக்தியை பயன்படுத்தி அவன் இதை செய்திருக்கிறான். எங்களுக்கு புரிகிறது. அப்ப நாத்தனியலோட வாய்ஸ் மூலம் கேட்கிறது. நாத்தனியல் தெய்வீக திருவிழா சடங்கின் விவரங்களை இறுதி செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கொய்சிரவும் இறுதியாக நாத்தனியல் தான் இந்த மர்மத்தின் சாவியை வைத்திருக்கிறான் போலிருக்கிறதே. இப்போதைக்கு முதலில் அந்த அரக்கனை வீழ்த்துவோம். என்கால்ஃபும் சரி அப்படின்றாரு. கொய்சிரோ ஏதோ வந்துவிட்டது, ஜாகிரதை அப்படின்றாரு. என்கால்ஃபும் இது என ஒரு அபரிவிதமான அழிவு சக்தி. இப்படியே போனால் இந்த கோபுரமே தரைமட்டமாகிவிடும். இப்போதே பதில் தாக்குதல் நடத்தியாக வேண்டும் என்று இன்கால்ஃப் சொல்ல, நான் முன்னரே இதை போது உணர்ந்தேன். இது நம்ம முடியாத அளவிற்கு வலிமையாக இருக்கிறது. கொய்சிரோ கவலைப்படாதே, உனக்கு தெரியும், இந்த பலத்தை பற்றி உனக்கு நன்றாகவே தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். இன்கால்ஃப் அந்த வால் இன்கால்ஃப் மனதுக்குள்ளே யோசிக்கிறான். இதைதான் அவன் அன்று எங்களுக்கு இடையிலான போரில் பயன்படுத்தினான். அதாவது ஹீரோ இவரோட ஆர்மரை கட் பண்ணா அந்த பிளேடு தான் யூஸ் பண்ணியிருப்பான். அப்ப கொய்சிரோ என்கால்ஃப் நான் ஒரு ஓப்பனிங்க உருவாக்குறேன் சரின்றாரு. அவ போர் முழக்கம் அப்படின்ற கத்தில போறாங்க. என்கால்ஃப் நாங்கள் அதன் கவசத்தை உடைத்து விடுவோம் அப்படின்ட்டு கான்ஃபிடண்டா இருக்கும்போது கொய்சிரோ அப்படின்ட்டு தாக்குறான். சைக்கி ஆயுஷா என்னமா இப்படி இருந்தால், ஆயுஷா ஆமா எங்களால் இதை செய்ய முடியும் அப்படின்னு கான்ஃபிடண்டா இருக்காரு. நம்மால் இந்த பேரழிவு மிருகத்தை வீழ்த்த முடியும் சொல்லிட்டு உறுதியோட கூறுறாரு. சைக்கி மனசுக்குள்ளே நம்பிக்கையற்ற இந்த எதிர்காலத்தை என்னால் இறுதியாக மாற்ற முடியும்ன்றாங்க. சைக்கி அந்த அந்த காயம் என்ன ஆகுறதுன்னு பாக்குறாங்க. ஸோ இவங்க இவ்வளவு எஃபர்ட் போட்டு அதை அடிச்சாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அது ரீஜெனரேட் ஆகுது. என்கால்ஃப் இது சாத்தியமே இல்லை, இப்படிப்பட்ட ஒரு மிருகத்திற்கு தன்னை குணப்படுத்திக் கொள்ளும் சக்தி இருக்கிறதா, அதாவது ஹீலிங் எஃபெக்ட் இருக்கான்னு ஷாப்பா வராங்க. கொய்சிரோ இது முதலில் தோன்றிய போதும் இப்படித்தான் இருந்தது. கொய்சிரோ மனசுக்குள்ளேயே ஒருவேளை இது மின்னலில் இருந்து சக்தியை உறிஞ்சு கொள்கிறதான்னு சொல்லி யோசிக்கிறான். அப்ப சைக்கி கொய்சிரோ அது மீண்டும் அந்த பீமை தயாராகுதுன்னு சொல்லிட்டு அவங்களோட டைம் எக்ஷனை பயன்படுத்தி சொல்றாங்க. அவங்க வீரர் என்ன இது அப்படின்னு பாக்குறாங்க. சைக்கி மனசுக்குள்ளே கொய்சிரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி தான் கவலைப்படுறாங்க. இந்த பேரழிவு மிருகம் முந்தைய மிருகங்களை விட முற்றிலும் மாறுபட்டது. அவருடைய அறிவு எங்கே எதற்கும் பயன்படவில்லை. இப்படி போனால் நாம் அனைவரும் அழிக்கப்படுவோம். மீண்டும் நிலைமையை முடிவடைய நான் விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு சைக்கி யோசிக்க, கொய்சிரோ அப்படி ஒருபோதும் நடக்க நான் விட மாட்டேன் என்று உன்னிடம் முன்பே சொன்னேன் அல்லவா, நம்மால் இன்னும் போராட முடியும். எழுந்திர சைக்கி, உன்னுடைய எதிர்கால உருவம் கூட ஒருபோதும் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சைக்கியை மோட்டிவேட் பண்றான். கொய்சிரோ அதற்காகத்தான் நீ இங்கே இருக்கிறாய்ன்னு சொல்லோனே சைக்கி ஆமாம், ஆனால் கொய்சிரோ இப்படி தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் ஒரு சக்தி எப்படி நம்மால் எதிர்கொள்ள முடியும் கேட்க, கொய்சிரோ கவலைப்படாதே, இதற்கு ஒரு வழி இருக்கிறது. உன்னுடைய டைம் மேஜிக் சக்தியையும் எனது வாய்டு மேஜிக் சக்தியையும் நாம் ஒன்றிணைத்தால் போதும் சொல்லிட்டு தீர்வு கூறுறான். என்கால்ஃப் சிரமப்பட்டிருக்கும் போது கொய்சிரோ என்கால்ஃபும் கத்துறாரு. என்கால்ஃபும் கொய்சிரோ நீ உயிரோடு தான் இருக்கியான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாரு. கொய்சிரோ எங்களுக்காக இவ்வளவு நேரம் தாக்கி விடுவதற்கு நன்றி இன்கால்ஃப்னு சொல்றாரு. அதாவது இவங்க சைக்கி ஷிரட்டா ஹீரோ எல்லாம் பிளான் பண்ணும்போது இன்கால்ஃப் தான் 1-to-1 காம்பேட்ல அந்த பீஸ்ட சமாளிச்சு வந்திருக்காரு. நன்றி இன்கால்ஃப்னு சொல்லிட்டு ஹீரோ நீங்களும் ஆயுஷாவும் அங்கேயே இருங்கள், நானும் சைக்கியும் சேர்ந்து இந்த அரக்கனை வீழ்த்த போகிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். ஆயுஷா இது வைத்தியகாரத்தனம் சொல்லிட்டு சொல்லும் போது இன்கால்ஃப் கொய்சிரோ என்ன திட்டமிடுகிறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நாதினேல அந்த அரக்கன் நீங்கள் எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தினாலும் திரும்ப திரும்ப குணமடைந்து விடும், நீங்கள் எப்படி அதை அப்படின்னு சொல்லும் போது சைக்கி நாம் கிளம்பலாம்னு சொல்றாங்க. உடனே சைக்கி சரி அப்படின்றாரு. இன்கால்ஃபும் அப்படின்னு சொல்லும் போது சைக்கி கொய்சிரோ அப்படின்னு கத்துறாங்க. கொய்சிரோ இதை வாங்கிக்கொள்ளும் சொல்லிட்டு ரொம்ப ஃபியூரியஸா அட்டாக் பண்றான். ஸோ சேம் தான் ஃபியூஷன் மேஜிக் பிளஸ் டைம் ஆட்டோவிட கம்பைன் பண்ணி அடிக்கிறான். ஆயுஷா அவன் சாதித்து விட்டான் அப்படின்றாங்க. ஸோ இன்கால்ஃப் ஒன்னு புரியாம பாக்குறாரு. கொய்சிரோ இல்லை, அது இன்னும் சில வினாடிகளில் மீண்டும் குணமடைந்து விடும், இப்போதுதான் நமக்கு கிடைத்த வாய்ப்பு சைக்கி அப்படின்னு சொல்லும் போது சைக்கி என்ன பண்றாங்கன்னா நேர மேஜிக் மூலம் அதன் குணமடைவதை தடுக்கிறாங்க. அப்ப கொய்சிரோ ஆமாம் சைக்கி, ஆனா என்னிடம் மாதிரி மேஜிக் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. கொய்சிரோவும் இல்லை, உன்னிடம் இருக்கிறது, அதனால்தான் உன் மீது போடப்பட்ட அந்த சீரை உடைக்க நான் வாய்டு மேஜிக்கை பயன்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப நம்ம
சைகி வந்து ஷீலா இன்னும் ஷாக் ஆகுறாங்க. கடந்த காலத்தில் நீ உனது கட்டுப்பாட்டை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் உனது சக்தியை சீல் செய்தேன். இப்போது அதை நான் நீக்கினால் உன்னால் ஒரு குறிப்பிட்ட நேர மேஜிக்கை மீண்டும் பயன்படுத்த முடியும். உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மோட்டிவேட் பண்றான். இப்போது இருக்கும் உன்னால் இதை சமாளிக்க இயலும் சொல்லிட்டு சைக்கியை மோட்டிவேட் பண்றான். அதாவது ஹீரோ தான் வந்து மிஸ்டர் கோயிச்சில் இருக்கும்போது ஷெல்டர் சைக்கியோட சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு டைம் மேஜிக் வந்து சீல் பண்ணியிருப்பான். ஏன்னா அப்ப அது அபரிவிதமா இருந்திருக்கும். ஸோ சுத்தி இருக்கவங்க டேமேஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஹீரோ அப்ப சீல் பண்ணதை இப்போ டெவலப் ஆன காரணத்தினால அந்த சீலை வந்து அன்சீல் பண்றான். ஓகேங்களா? சைக்கி வந்து நான் நன்றாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கான்பிடண்டா சொல்றாங்க. ஏனென்றால் கோயிச்சிரோ நீ என் மீது நம்பிக்கை வைத்து இருக்கிறாய். நீ என் மீது நம்பிக்கை வைக்கும் போது என்னாலும் என் மீது நம்பிக்கை வைக்க இயலும் அப்படின்னு சொல்லிட்டு கான்பிடண்டா பேசுறாங்க. என்கால்ஃப் வந்து என்ன ஒரு அபரிவிதமான மேலா சக்தி. அந்த சீனை வந்து அன்சீல் பண்ணவனே சைக்கியோட அந்த ஆர் ஆஃப் அவங்க வேற லெவலா இருக்கு. வந்து நல்லது கவனி சைக்கி, நேர மேஜிக்கை பயன்படுத்துவதற்கு மன கட்டுப்பாடு தான் முக்கியம். இங்கே உனக்கு என்ன பினாமினான் ஏற்பட வேண்டுமோ அதை மனக்கண்ணில் தெளிவாக கற்பனை செய்து பாருன்னு சொல்லி வந்து சைக்கிக்கு பிரீச்சிங்ஸை வழங்குறான். சைக்கி வந்து பேரறிவு மிருகமே, இனி பழையபடி எல்லாம் முடிந்துவிட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டைம் ஃப்ரீஸ் என்ற மேஜிக்கும் பயன்படுத்துறாங்க. என்கால்ஃப் வந்து அதன் குணமடையும் சக்தி நின்று விட்டது அவர் சொல்லிட்டு ஆச்சரியமா பாக்குறாரு. என்கால்ஃப் வந்து புரிகிறது. நேர மேஜிக்கை பயன்படுத்தி அது குணமடைவதையே அவள் தடுத்து நிறுத்தி விட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுறாரு. சைக்கி வந்து இப்போதுதான் கோயிச்சிரோவும் சொல்லிட்டு அட்டாகவும் செய்யறான். என்கால்ஃப் அது வேலை செய்கிறது. அவர்கள் எதை சாய்த்து விட்டார்கள் சொல்லிட்டு உணர்ச்சி வசப்படுறாரு. நீ எல்லாம் ஒரு ஜென்மமான்னு சொல்லிட்டு கோயிச்சிரோ கேட்கிறான். வேகமாகி விட்டதேன்னும் போது என்கால்ஃப் வந்து சில அரக்கர்களை நாம் எவ்வளவு தாக்குகிறோமோ அவ்வளவு பலம் அடையும். அந்த கலாமிட்டி பீஸ்டும் அந்த வகைதானு சொல்லிட்டு பார்க்கும்போது கோயிச்சிரோ சரி பார்த்து விடலாம் சொல்லிட்டு நீ விழும் வரை நான் உன்னை தாக்கி கொண்டே இருப்பேன்னு சொல்லிட்டு மாதிரியான தாக்குதலை அந்த கலாமிட்டி பீஸ்ட் ஹீரோ வைக்கிறான். கோயிச்சிரோ வந்து இது மென்மேனும் வேகமாகிக் கொண்டே போகிறது. இன்னும் கொஞ்சம் நான் மிக அருகில் வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்கால்ஃப் வந்து சின்ன பெண்ணை என்னை அங்கே தூக்கி எறியும் அளவுக்கு உனக்கு பலம் இருக்கிறதான்னு கேட்க ஆயிஷா வந்து நீ இன்னும் சண்டை போட போகிறாயா அப்படின்னு கேட்கிறாங்க. என்கால்ஃப் அவர்கள் அங்கே மிகவும் களைப்படைந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். என்னால் இங்கே சும்மா படுத்துக்கொண்டு வேடிக்கை பார்க்க இயலாதுன்னு சொல்லிட்டு என்கால்ஃப் சொல்ல ஆயிஷா சரி நான் உன்னை தூக்கி எறிகிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க வின் மேஜிக்கை பயன்படுத்தி தூக்கி போறாங்க. என்கால்ஃபும் வந்து ஓன்னு சொல்லி பறந்து போற சைக்கி வந்து குயிச்சிரோன்னும் போது என்கால்ஃப் அப்படின்னும் போது இப்போ அதை பண்ணு அப்படின்னும் போது என்கால்ஃப் சொல்லிட்டு தாக்குதல் நடத்துறாரு. சைக்கி வந்து நாம் அதை சாதிச்சு விட்டோம்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகுறாங்க. சைக்கியோடைய மனசுகளை வந்து மிகவும் மோசமான எதிர்காலங்களை நான் மீண்டும் மீண்டும் பார்த்து இருந்தேன். ஒவ்வொரு முறையும் எனது இதயம் உடைந்து விடுகிறது போல இருக்கும். ஆனான்னு சொல்லிட்டு ஹாப்பியா வராங்க. கோயிச்சிரோ வந்து சயுகி நீ சிறப்பாக வேலை செய்தான்னு சொல்லிட்டு பாராட்டுறான். சயுகியோட மனசுல வந்து இறுதியாக நான் அந்த உலகத்தை அடைந்து விட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாநாடு பறந்தாத மாதிரி இறந்தே வந்திருப்பாங்க. 4 டைம்ஸ் கிட்ட வந்து இவங்க வந்து ரிவர்ஸ் பண்ணி வந்திருப்பாங்க. இவங்க எதிர்பார்த்து அந்த ஃபியூச்சர் வந்து அட்டைன் பண்ண சொல்லிட்டு ஹாப்பியா வராங்க. அவன் உயிரோடு இருக்கும் ஒரு உலகத்தை பார்க்கிறேன்னு சொல்லிட்டு நன்றி கோயிச்சிரோன்னு சொல்லும் போது நீ இறந்ததால்தான் அவன் சொல்லிட்டு என்னால் இந்த எதிர்காலத்தில் எனது சொந்த கைகளால மீட்க முடியுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பெருமிதப்படுறாங்க. சைக்கி வந்து அப்படின்னு கணத்தை வந்து பார்க்கும்போது கோயிச்சிரோ வந்து நீ கண் விழித்து விட்டாயா? சைக்கி வந்து கோயிச்சிரோ அப்படின்னும் போது கோயிச்சிரோ வந்து நீ உனது மானா சக்தியை முழுவதுமாக பயன்படுத்தி விட்டாய் என்று தோன்றுகிறது. பேரழிவு மிருகத்தை வீழ்த்திய பிறகு நீ மயங்கி விட்டாய். அதனால் உன்னை இங்கே அழைத்து வந்து விட்டோம். சைக்கி வந்து எனக்கு புரிகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கோயிச்சிரோ வந்து தற்போதைக்கு என்கால்ஃப் தலைமை ஏற்று நிலைமையை கையாண்டு வருகிறான். நிச்சயமாக பிலீவர்ஸ் இன்னுமே வந்து அதிர்ச்சியில தான் இருக்கிறார்கள் சொல்லிட்டு சொல்றாங்க. கோயிச்சிரோ வந்து சைக்கி அப்படின்னும் போது நாம் இறுதி வரை உயிர் பிழைப்பதற்கு நீ மீண்டும் மீண்டும் காலத்தை பின்னோக்கி மாற்றியதே காரணம் சொல்லிட்டு சைக்கியை பாராட்டுறான். எனது மனமார்ந்த நன்றிகள் சொல்ல சைக்கி அது நான் மிகவும் நம்பிக்கையற்று இருந்தேன், அவ்வளவுதான். நீ இல்லாத ஒரு எதிர்காலத்தை நான் விரும்பவில்லை கோயிச்சிரோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா பேசுறாங்க. கோயிச்சிரோ வந்து நன்றி சைக்கி உண்மையிலேன்னு சொல்லும் போது எங்கேதான் இருக்கிறது அவன் சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்றான். அப்படி என்றால் இதுதான் கிளாரோவின் அந்தரங்க அறையா அவன் சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. சைக்கி ஆமான், கால பயணம் செய்வதற்கு முன்பே இவள் அறைக்குள் என்னால் நுழைய முடிந்ததில்லை. அந்த பெண் ஒரு வழியாக செத்து விட்டாள் இல்லையா? அவள்
எரித்து சாம்பலாக்கிய எனது தாய்நாட்டின் ஈடுபாடுகளுக்கு முன்னால் அவளை மன்னிப்பு கேட்க செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். கொய்சிரோவும் என்கோல்ஃப் இல்லை, அதை மறந்துவிடு, ஒருபோதும் மாறி இருக்க போவதில்லை. கொய்சிரோவும் அதைவிட முக்கியமான, ஆமாம், நாம் நாத்தனியலை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். கிளாடுவாவிற்கு அவனுக்கும் தொடர்பு இருந்தது என்பது இப்போது தெளிவாக தெரிகிறது. அப்ப ஆயிஷாவும் அப்படி என்றால் எங்கே இருக்கிறான் என்பதற்கான தடயங்கள் எங்கே இருக்கலாம் என்று சொல்கிறாயான்னு கேட்க கொய்சிரோவும், ஆயிஷா, நீயும் எங்களுடன் வர விரும்புகிறாயான்னு கேட்கும் போது ஆயிஷா, சரி, நான் ஏற்கனவே நிறைய கொண்டு விட்டேன், ஆனால் இதையும் தொடர்ந்து என்று சொல்றாங்க. உங்களுக்கு உதவ என்னால் முடிந்த எதையும் நான் செய்வேன் ஆயிஷா சொல்ல, கொய்சிரோ அதற்கு என் நன்றிகள்னு சொல்றான். சூழ்நிலையை ஆராய்வோம். நான் இதுவரை செயின்ஸுடன் போராடி கொண்டிருந்தேன், ஆனால் நாத்தனேல் என்று வரும்போது பழிவாங்கலையும் தாண்டியதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கொடூரமா சொல்றான். அதாவது இவனோட ஃப்ரெண்ட்ஸையும் அகேன்ஸ்டா திரும்பி இருப்பாங்கல்ல, அவங்கள ஹெட் பண்ணி நடத்தினோம்னா இந்த நாத்தனியன்றவன். ஆயிஷாவும் பழிவாங்கலையும் தாண்டியதான் கேட்க சயுக்கி மாபெரும் அழிவை ஏற்படுத்திய அந்த பேரழிவு மிருகத்தை ஏவி விட்டவன் அவன் தான் சொல்றாங்க. அவன் இந்த முழு உலகத்திற்கே ஒரு பெரிய சொல்லிட்டு சயுக்கி சொல்றாங்க. ஆயிஷா ஓ, அது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும், இருந்தாலும் சொல்லும் போது கொய்சிரோ பென்டாகிராம் மாவீரர்களாக கருதப்பட வேண்டும், ஆனால் அவர்கள் அனைவருமே கேடு கெட்டவர்கள் சொல்றான். ஆயிஷாவும் அந்த கிழவர் என்கோல்ஃப் ஒருவர் மட்டும்தான் ஒழுக்கமானவர் என்று நினைக்கிறேன்னு சொல்ல, என்கோல்ஃபும் கிழவனான்னு கேள்வி கேட்கிறான். கொய்சிரோ எப்படி இருந்தாலும் நாம் நாத்தனியலை அப்படியே விட்டுவிட முடியாது, சைக்கி சொன்னது போல அவனால் பேரழிவு மிருகம், அதாவது கலாமிட்டி பீஸ்ட் போன்ற ஒன்றை வைத்து இப்படி பிரியவிட முடியும் என்றால் அவன் முழு உலகையும் ஆபத்தில் ஆழ்த்தி விடுவான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். கொய்சிரோ பிரிந்து சென்று இந்த அறை முழுவதும் தேடுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் இருக்கான். அப்ப நாத்தனோட குழல் மட்டும் கேட்குது, அதற்கு தேவையில்லை சொல்லிட்டு கொய்சிரோ என்னன்னு பார்க்க கொய்சிரோ நாத்தனியல் சொல்ல, நாத்தனியல், வணக்கம் கொய்சிரோ, அந்த அறையை தேடுவது பயனற்றது, என்னை கண்டுபிடிக்க உதவும் அனைத்து தடயங்களையும் நான் ஏற்கனவே அழைத்து விட்டேன்னு சொல்லிட்டு சொல்றான். இத முக்கியமாக நான் முதலில் உனக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும், அந்த பேரழிவு மிருகத்தை வீழ்த்தியதற்காக உனக்கு எனது வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சொல்றான். என்னிடம் விளையாடாதேன்னு சொல்லிட்டு கொய்சிரோ சொல்ல, அப்படிப்பட்ட ஒரு அரக்கனை வரவழைக்க நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு கீழே கேட்க, 20 ஆண்டுகளுக்கு முன்பு எனது வர்ணத்திற்கு பின்னால் நீதான் இருந்தாய் என்பது எனக்கு ஏற்கனவே தெரியும் நாத்திரின்னு சொல்லிட்டு கொய்சிரோ சொல்றான். உனது லட்சியம் தான் என்ன, நீ ஏன் இதையெல்லாம் செய்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோ கேள்வி எழுப்புறான். நாத்தினியிடம் இது மிகவும் எளிமையானது, இந்த உலகத்தை எனது சொந்த கைகளால் கைப்பற்றவே இதையெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு நாத்தினியோட ரெஸ்பான்ஸ் ரொம்பவே அழகா. கொய்சிரோ உலகை கைப்பற்றுவதான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். நாதனேலும், சரி, அந்த கதையை இப்போது விட்டு விடுவோமா, நான் உண்மையில் இதை பற்றி பேச வரவில்லை. கொய்சிரோவும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நாதனேலும், என்னிடம் ஒரு ப்ரொபோசல் இருக்கிறது, நீங்கள் அனைவரும் என்னுடன் சேர விரும்புகிறீர்களான்னு சொல்லிட்டு கேட்கிறான். நாதனேல முழுமையான உருவம் இல்லாவிட்டாலும் அந்த பேரழிவு மிருகத்தை உங்களால் தோற்கடிக்க முடிந்தது, மிகவும் வியக்கத்தக்கது, நீ கிளாடுவாவை விட அதிக திறமைசாலி சொல்லிட்டு ஹீரோவை பாராட்டலாம். முக்கியமாக நீ கொய்சிரோ, இந்த உலகத்திற்கு திரும்பியதிலிருந்து நீ ஒரு குறிப்பிடத்தக்க சக்தியை பெற்றிருக்கிறாய் என்று தோன்றுகிறது. நீ என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு நாத்தினியல் சொல்ல, கடந்த காலத்தை மறந்துவிட்டு நாம் ஏன் ஒன்று சேர்ந்து செயல்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேள்வியை எழுப்புறான். கொய்சிரோ, ஆமாம், நிச்சயமாக சொல்ல கொய்சிரோ உன்னுடன் நாங்கள் ஒருபோதும் சேர மாட்டோம், தங்கள் சொந்த லாபத்திற்காக மற்றவர்களை தூக்கி எறியும் உன்னை போன்றவர்களை நாங்கள் இந்த உலகில் எதையும் விட அதிகமாக வெறுக்கிறோம் சொல்லிட்டு கொய்சிரோ ரெஸ்பான்ஸ் தரான். நாத்தினியலும், எனக்கு புரிகிறது, சரி, அது ஒரு ஏமாற்றம் தான், என்னோட ப்ரொபோசல் நீங்க ஏத்துக்கலன்னு சொல்லி சொல்றான். எங்களுக்கும் நானும் இவனுடன் உடன்படுகிறேன், இவ்வளவு காலமாக எங்களை ஏமாற்றிய உன்னை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நாதனேலும், மன்னிக்க மாட்டாயா சொல்லி சிரிக்கிறான். அப்படியானால் நீங்கள் சரியாக என்ன செய்ய திட்டமிட்டுள்ளீர்கள் அவன் சொல்லி கேட்கிறான். கொய்சிரோ, அது உனக்கு தெரியவில்லையா, நீ எங்கே இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடித்து இத்தனை அடிகள் கொடுத்தாவது உன்னை நாங்கள் ஒடுக்குவோம் சொல்லிட்டு ஹீரோ ரெஸ்பான்ஸ் பண்ண, நாத்தனில் புரிந்தது, நான் அதற்காக காத்திருக்கிறேன் சொல்ல,
கொய்ச்சிரோ கொஞ்சம் பொறுத்திரு நாத்தனேல் சொல்றான். அப்ப நம்ம இன்வால்வும் இறுதியில் எங்களுக்கு எந்த தடையும் கிடைக்கவில்லை என்று நினைக்கிறேன். இப்படி போனால் நாம எப்படி அவனை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்கிறான். இன்வால்வ் பென்டாகிராம் சயின்ஸ்ல ஒருவனான கூட நாத்தனேல நெருங்க முடிந்த ஒரு வாய்ப்புன்றது அமையல. ஒருவேளை அவன் பொதுவாக என்னிடம் எச்சரிக்கையாக இருக்கலாம். கொய்ச்சிரோ அதை பற்றி என்னிடம் ஒரு நல்ல யோசனை இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றான். இங்காக நல்ல யோசனையா அப்படின்னு கேட்க கொய்ச்சிரோ ஆமா, பென்டாகிராம் சயின்ஸ் உன்னை தவிர இன்னும் பிறர் இருக்கிறார்கள் இல்லையான்னு சொல்லி கேட்கிறான். அப்ப நம்ம இவாகவும் ஹே கொய்ச்சிரோ இருந்து விட்டான் என்று நினைப்பதே எனக்கு புத்துணர்ச்சி அடைகிறது. இனி என் இதயத்தில் இருக்கும் அந்த மந்திரத்தை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஹீரோ பொய் சொல்லியிருப்பான். ஹீரோவை பத்தி இதை உண்மையை வெளியே கசி விட்டானா அவனோட ஹார்டன் என்றுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்ட வரை கொய்ச்சிரோவை இன்வால்வ் வீழ்த்து விட்டான். அவனுக்கு இது தேவைதான் சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப நம்ம கொய்ச்சிரோ என்னை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டுமான்னு சொல்லி கேட்க நம்ம பிரின்சிபலும் என்னன்னு கேட்கிறாரு. அப்ப கொய்ச்சிரோவான்னு சொல்லி பார்க்க நீ இங்கே என்ன செய்கிறான்னு சொல்லி கேட்க நீ இன்வால்வால் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் அல்லவான்னு சொல்லி கேட்கிறான் நம்ம பிரின்சிபலும். அப்ப கொய்ச்சிரோ ஓ அப்படியா, உனக்கு விஷயம் தெரியவில்லை இல்ல போல அவன் சொல்லி கேட்க சரி அது எப்படியோ போகட்டும், நாம் இருவரும் ஏன் கொஞ்சம் அன்பாக பேசக்கூடாது நம்ம ஹீரோ நம்ம கொடூரமா கேட்கிறான். பிரின்சிபலும் கொய்ச்சிரோ நீனும் உயிரோட இருக்கிறாய் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை, ஆனா அமைதி என்பது இனி கிடையவே கிடையாதா அப்படின்னு கேட்க கொய்ச்சிரோ ஏய் நீ பேசி முடித்து விட்டாயன்னு சொல்லி கேட்கிறான். பிரின்சிபலும் எனது லார்வா அந்த பேரழிவு மிருகத்தை வர வைக்க முயற்சித்தாரான்னு சொல்லிட்டு ஆச்சரியம் கேட்க நம்ம ஹீரோ ஆமா, இறுதியில நாத்தனேல் தலையிட்டதால் அந்த பேரழிவு மிருகம் தோன்றியது. நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு அதை வீழ்த்தினோம். அவங்க பிரின்சிபலும் நம்பவே முடியவில்லை. 20 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் சீல் செய்த அதே அரக்கன் இது. அவர்கள் இருவரும் அதை மீண்டும் கொண்டு வர துணிந்து விட்டார்களாம். அந்த மிருகத்தால் இந்த உலகத்தை அழிக்க இயலும் சொல்லிட்டு பிரின்சிபலும் சொல்றாரு. அப்ப கொய்ச்சிரோ ஆனால் அதுதான் உண்மை, சிறு தவறு நடந்திருந்தாலும் கூட இந்த உலகம் அழிந்திருக்கும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நம்ம இவாகா பிரின்சிபலும் என்னால் இன்னும் இதை நம்பவே முடியவில்லை, கோபுரத்தில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்ததாக கேள்விப்பட்டேன், ஆனால் கலாமிட்டி பீஸ்ட் வர வைப்பதற்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. அவர்கள் உலகை கைப்பற்ற திட்டமிடுகிறார்களா அவன் சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸும் மனசுக்குள்ளேயே இன்வால்வ் எப்போதும் மிகவும் கண்டிப்பானவர் மற்றும் நேர்மையானவர், அதனால்தான் அவர் இது போன்ற விஷயங்களில் பொய் சொல்ல மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். அப்ப நம்ம ஹீரோவும் பிரின்சிபலே நான் மீண்டும் கேட்கிறேன், நாத்தனியல் எங்க இருப்பான் என்று உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? அவன் உலகை கைப்பற்ற போவதாக சொன்னான், நாங்கள் அவனை தடுக்க விரும்புகிறோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க நம்ம பிரின்சிபல் யோகம் இல்ல மன்னித்து விடு, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி சொல்றான். நாத்தனில் அவனது சக பென்டாகிராம் சயின்ஸ் எங்களிடம் தனது இருப்பிடத்தை சொன்னதே கிடையாது, உனக்கு இது ஏற்கனவே தெரிந்திருக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறான். அப்ப நம்ம பிரின்சிபல் நாத்தனிலுக்கு 2 முகங்கள்ன்றது உண்டு. 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தவற்றிற்கு பிறகு அவன் மக்களால் ஒரு மாவீரனாக பார்க்கப்படுகிறான். ஆனால் திரைக்கு பின்னால் அவனுக்கு உலக தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்புன்றது இருக்குது. அவன் அடிப்படையில் நிழலில் இருந்து இயங்கும் ஒரு அரசியல் சக்தி. அவன் ஒருபோதும் பொதுவெளியில் தோன்றுவதில்லை. உண்மையை சொன்னால் அவன் எங்கே இருக்கிறான் என்று யாருக்குமே தெரியாது. இதில் கவனக்குறைவாக தலையிடுவது புத்திசாலித்தனம்ன்றது கிடையாது இன்வால்வ் ஆன் பண்றான். கொய்ச்சிரோ மனசுக்குள்ளேயே அவர்களிடம் இதை பற்றி சொல்ல தேவையில்லைன்னு சொல்லி யோசிக்கலாம். அப்ப கொய்ச்சிரோ சைக்கின் கூப்பிட சைக்கி கொய்ச்சிரோ இது மிகவும் மோசமான செய்தி, நாத்தனியல் இப்போதுதான் ஒரு பொது அறிவிப்பை வெளியிட்டான்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்றாங்க. அப்ப கொய்ச்சிரோ நாத்தனியலான்னு சொல்லி கேட்கிறான். இப்ப நியூஸ்ல அறிவிப்பாளர் என்ன சொல்றாருன்னா, இது உலகம் முழுவதற்கும் உள்ள மக்களுக்கான ஒரு அவசர செய்தி. மக்கள் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாக்குறாங்க. நாத்தனியல் டிவியில வரான். சோ இப்பதான் சொன்னாங்க அவன் பேக்ரவுண்ட்ல தான் செயல்படுவான், சோ பொது வெளிக்கு அவன் வரவே மாட்டான்னு சொல்லிட்டு இப்பதான் நியூஸ்ல வந்துட்டான். நான் நேரடியாக விஷயத்திற்கு வருகிறேன், தயவு செய்து அமைதியாக இருந்து நான் சொல்வதை கேளுங்கன்னு சொல்லி சொல்றான். அப்ப பீப்புள் எவ்வளவு மேல பக்தி வச்சிருப்பாங்க. அப்ப நாத்தனியல் என்ன சொல்றான்னா, 20 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ட்ரிபுலஸ் டஞ்சன் பேரழிவுக்கு காரணமானவன் மிசாட்டோ கொய்ச்சிரோ, அவன் இன்னும் உயிரோடு இருக்கிறான் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு போட்டு உண்மையை உடைக்கிறான்.
அப்ப நாத்தனில் இறந்தவர்கள் மீண்டும் உயிரோடு வருவது என்பது நம்ப முடியாததாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் சில நாட்களுக்கு முன்பு புனிதவதி கிளாடுவா, அதாவது செயின்டர்ஸ் படுகொலை செய்யப்பட்டுள்ளான்னு சொல்லிட்டு சொல்றான். மக்கள் எனது லேடி கிளாடுவா இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. அவளை கொன்றது யார் என்று சொல்லிட்டு இதை உணர்ச்சி வசப்படுறாங்க. நாத்தனில், ஆமாம், அது உண்மைதான். செயின்டர்ஸ் கிளாடுவா கொலை செய்தது மீண்டும் உயிர் பெற்று வந்த மிசாட்டோ கொய்ச்சிரோவை தவிர வேற யாருமே இல்லைன்னு சொல்றான். அதாவது கொய்ச்சிரோ நாத்தினியல்னு கடுப்பாகிறான். நாத்தினியில தற்போது மிசாட்டோ கொய்ச்சிரோ மற்றொரு நபரின் அடையாளத்தை பயன்படுத்தி தலைமறைவாக இருக்கிறான். அவனது தற்போதைய அடையாளத்தை உங்களுக்கு காட்டுகிறேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது சைத்தியம் மக்கள் என்ன பண்ண, இல்ல இல்ல இருக்காது இருக்காது அவங்க பாக்குறாங்க. அப்ப நம்ம நாத்தினியில சஸ்பென்ஸை உடைக்கிறான், அசாய் கியோசிக்கின்னு சொல்லிட்டு. ஸோ பாத்தீங்கன்னா நண்பர்களே, 50வது சாப்டர்ல தான் மக்களுக்கு உண்மை தெரிய வருது. ஸோ ரியலி ரொம்ப ஒரு இன்டென்ஸா கொண்டு போனாங்க. எனக்குமே படிக்க ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. நம்ம சேனல்ல நீங்க இந்த மாண்பாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனாலதான் இந்த லாங் எடிஷன், ஒரு ஹார்லி எடிஷன் மாதிரி போடலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்பதான் எனக்கு டைம் கிடைச்சிருக்கு. ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். மிசாட்டோ கொய்ச்சிரோ இந்த மாணவனின் உடலுக்குள் கூடு புகுந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது அசாய் கியோசிக்கி உள்ளதான் மிசாட்டோ கொய்ச்சிரோ இப்ப கூடு விட்டு கூடு பாய்ந்திருக்கான்னு சொல்லிட்டு உண்மையை உடைக்கிறான். அப்ப நாட்டையில நான் ஏற்கனவே உலக தலைவர்களை கொண்டு விட்டேன். அசாய் கியோசுகி மீது ஒரு இன்டர்நேஷனல் வாரண்ட்டை பிறப்பிக்க முடிவு செய்துள்ளோம் சொல்லிட்டு சொல்றான். நிச்சயமாக அவனை கண்டுபிடிக்க எனது முழு ஆதரவையும் நான் வழங்குவேன். இந்த மகா பாவியை வீழ்த்த ஒன்றிணைய வேண்டிய நேரம் இதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நல்ல மாதிரி ஒரு பிட்ட போடலாம். அப்போ நம்ம பிரின்சிபலும் நாத்தனியல் கொய்ச்சிரோவை அழிக்க நீ இவ்வளவு தூரம் செல்வாயான்னு சொல்லிட்டு மனசுல யோசிக்கிறாரு. அப்ப நம்ம கொய்ச்சிரோ, எனக்கு தெரியும், நாம் இனி இங்கு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இவ்வளவு சிரமம் கொடுத்ததற்கு மன்னிக்கவும் பிரின்சிபல் யோகாக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புகிறோம் சொல்லி ஹீரோவும் போறான். ஓ, அப்புறம் ஒரு விஷயம், உன் இதயத்தில் நான் ஒரு மந்திரத்தை போட்டிருக்கிறேன் என்று சொன்னேனே, அது வெறும் பொய் தான் சொல்லி சொல்றான். அப்ப நம்ம பிரின்சிபலும், எனது அது இவ்வளவு காலமா ஒரு பொய்யா, அவளுக்கு ரொம்ப மனதஞ்சு போறான். அவளுக்கு இனிஷியல் ஸ்டேஜ் அந்த ஹிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்பதான் மான்வா வயசு வரும், ஓகேங்களா. டீச்சரும் வருகிறேன்னு சொல்லிட்டு போறான். நம்ம பிரின்சிபலும் சிறு அதுவும் கத்துறான். ஏதேனும் எப்படியோ நான் ஒரு வழியாக விடுதலை ஆகிவிட்டேன். அந்த பாவி கொய்ச்சிரோ கடைசியில இப்படி ஒரு பாசத்தை காட்டி விட்டானே. பிரின்சிபல் கொய்ச்சிரோ இதை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் தராரு. இது எனதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, நாத்தனியல் முன்பு எனக்கு அனுப்பிய ஆவணம் இது, உருவாக்கி கொண்டிருந்த அகாடமி பற்றியது இது, அதில் ஒரு முகவரி எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரையும் ஹீரோ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றான். அவன் நம்ம கொய்ச்சிரோ மனசுக்குள்ளேயே இந்த காகிதத்தின் தன்மை மற்றும் அதில் ஒட்டியிருக்கும் துகள்கள் ஆராய்ந்து அதன் உண்மையான பிறப்பிடத்தை தேடினாள் அப்படின்னு சொல்லி பண்றான். ஸோ அதாவது அதுல எழுது எல்லாமே ஃபேக் தான், ஓகேங்களா. இருந்தாலும் ஹீரோ அவனோட மேஜிக் பயன்படுத்துறான். அப்போ ஏன் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதாவது ஏதாவது கண்டுபிடித்தான்னு சொல்லிட்டு இன்வால்வ் கேட்க, அப்ப நம்ம கொய்ச்சிரோவும், ஆமாம், நாம் எங்கே செல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியும், நாம் புறப்படுவோம் சொல்லிட்டு அவனோட வாய்டு மேஜிக் அந்த லெட்டர் மேல பயன்படுத்தி ஸோ அவனோட டெக்ஸ்டர் வச்சு அது என்ன ஊர்னு கண்டுபிடிச்சான். எல்லாம் எங்கே தொடங்கியதோ அந்த இடத்திற்கு மீண்டும் செல்லும் சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். ஒரு ஹிண்ட் தான் நண்பர்களே. ஸோ 50 சாப்டர் கால் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 2 சாப்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ முடிந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்டர் வந்தாலே நான் கம்பெனியாக கூட பார்க்குறேன். இது ஒரு ஆன்கோயிங் மான்பா. ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஷேடோ எக்ஸ் ஃபேமிலி ஆல்சோ. ஸோ பிரதர் கொலாப் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகைன் மை பிலோவட் ஃப்ரெண்ட்ஸ். அறிவிப்பு தான் வெளியிடுறான். அனைவரது கவனத்திற்கு எனக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு உள்ளது. இது சமீபத்தில் சர்வதேச தேடப்படும் குற்றவாளி பட்டியலில் சேர்க்கப்பட்ட அசாய் கியோசுகி பற்றியதுன்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிடுறான். அவன் பென்டாகிராம் செயின்ஸ் ஒருவரான என்கால்ஃபுடன் இணைந்து ரகசியமாக செயல்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த தலைமறைவு குற்றவாளிகளை யாராவது பார்த்தால் தயவு செய்து உங்கள் உள்ளூர் அதிகாரிகளிடம் புகார் அளிக்கவும் சொல்லிட்டு மக்கள்கிட்ட அனௌன்ஸ்மெண்ட்டை மேக் பண்றோம். அங்க இருக்கிற சிட்டிசன்ஸும் இன்கால்ஃபா பிரபு கூட இணைந்திருக்காரு. அப்ப நாட்டின் தனக்குள்ளே சொல்றான், இப்போது இந்த சூழ்நிலையில் அவர்கள் எப்படி நகரப் போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சொல்லிட்டு வில்லத்தனமா சொல்றான். நார்த் அமெரிக்கா, அதாவது வட அமெரிக்காவுக்கு தான் வந்திருக்காங்க. இங்கேதான் நாம் நாத்னியலின் தடயத்தை கண்டுபிடித்தோம். யாருக்கும் சந்தேகம் வராமல் இருக்க
நாம் இனி கால்நடையாக செல்வோம். அப்ப சைக்கியும் சரின்றாங்க. ராணுவ அதிகாரி பாத்தீங்கன்னா, குற்றவாளிகள் இருக்கும் இடத்தை நான் உறுதி செய்து விட்டேன், அவர்களை பிடியுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் இடுறான். ஸ்னைப்பர்ஸ் பாத்துருக்கோம், ஓகேங்களா? அப்ப வீரர்கள் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. வீரர்கள் வந்து அசாதிங்கன்னு சொல்லி உங்களை ரவுண்ட் அப் பண்றாங்க. கைகளை மேலே தூக்குங்கள். சைக்கி வந்து இது ஒரு யோசிக்கிறாங்க. அப்ப நம்ம கோயிச்சிரவும், உங்களது இந்த சிறிய வரவேற்பு நிகழ்ச்சியை கெடுப்பதற்கு நான் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இது போன்ற இடத்தை சிக்கி தவிக்க எங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட பவரை வெளிப்படுத்துறான். இப்ப வீரர்கள் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இது சாத்தியமே இல்லை, இவ்வளவு வீரர்களும் ஒரே நேரத்தில் வீழ்த்தப்பட்டார்கள்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறோம். ஹீரோ வந்து லேசா தான் பவர் காமிச்சிருப்பான், எல்லாருமே வந்து வேண்டுட்டு இருப்பாங்க. அசால் கியோசகி இவ்வளவு பெரிய அரக்கனாக இருப்பான் என்று யார் நினைத்திருப்பான்னு சொல்லிட்டு அங்க வீரர்களை யோசிக்கிறாங்க. சோல்ஜர்ஸ் தான், ஓகேங்களா? சைக்கி வந்து எப்படியோ அவர்களை நாம் பின்வாங்க செய்து விட்டோம், ஆனால் இப்போது அமெரிக்க சிறப்பு படை, அதாவது யூஎஸ் ஸ்பெஷல் போர்ஸ் நம்ம வந்து துரத்துகின்றனர். எதுவும் நாட்டினோட வேலைதான் சொல்லி சொல்றாங்க. டீச்சரை வந்து அவன் நம்மை அழிக்க முயற்சிக்கிறானா அல்லது சும்மா சோதித்து பார்க்கிறானா? நாம் செல்லும் இடத்தில் பாதுகாப்பு இன்னும் அதிகமாக இருக்கும், ஆனால் அது நம்மை தடுக்க ஒருபோதும் போதுமானதாக இருக்காது. அப்ப நாத்தினில் உன்னை விடமாட்டேன்னு சொல்லிட்டு கொய்சிரோ சொல்றான். பார்க்க முடிகிறது, அதுதான் அந்த நகரம் சொல்லிட்டு கொய்சிரோ சொல்றான். அந்த இடத்திலிருந்து நாம் கண்டுபிடித்த இடம் இதுதான் சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அப்ப சைக்கி வந்து அங்கே ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, கொய்சிரோ நாட்டினரின் இடத்தை கண்டறிய நான் வாய்டு மேஜிக்கை பயன்படுத்தேன், அதன் மூலம் இந்த ஓரிடத்தை சரியாக கண்டுபிடித்து விட்டேன்னு சொல்லி சொல்றான். எங்கேதான் இருக்கிறது? வட அமெரிக்காவில் இருக்கும் ஒரு இராணுவ நகரம். ஆனால் அது மட்டுமல்ல, இது எனக்கும் ஒரு விசேஷமான இடம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோட மனசுக்குள்ளே யோசிக்கிறான், இந்த இடமாக இருக்கும் என்று நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. என்ன வருதுன்னா, 20 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கேதான் அந்த ட்ரிபிள்எஸ் ரேங்க் டஞ்சன்றது தோன்றியது. கொய்சிரோ மனசுக்குள்ளே என்னால் மறக்க முடியாது, எங்கேதான் மிசாட்டோ கொய்சிரோன்றவன் கொல்லப்பட்டான். சோ பாத்தீங்கன்னா நான் சொன்னதுதான் போனதுல ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. சோ எங்க ஆரம்பிச்சது அங்கேதான் முடிவு வருதுன்னு சொல்லிட்டு அந்த டஞ்சன் தோன்றி இருக்கும். இங்கதான் ஹீரோ வந்து தேசத்துக்கு ஃபேம் பண்ணியிருப்பாங்க. சோ இங்கதான் வந்து நாட்டையெல்லாம் ஒழிஞ்சிருக்கான், ஓகேங்களா? மிசாட்டோ சைக்கியும் வந்து கொய்சிரோ அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போது கவனித்து பார்த்தால் 20 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் அந்த போர் நடவடிக்கை, அந்த ஆபரேஷன் அப்போ வந்து தொடங்கிய இடம் இதுதான் சொல்லி சொல்றாங்க. அவங்களோட இந்த வீரர்களும் வந்து அதுதான் அந்த ரேங்க் டஞ்சனுடைய கேட் இல்லையான்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நாட்டில வந்து தகவல்கள் சொன்னது போலவே எல்லாம் இருக்கிறது. அப்ப கிளாடோ வந்து, என்ன நீ அந்த வாசலை பற்றி தான் ஆராய்ந்து கொண்டிருந்தாயா? நாத்தினியல் வந்து இதெல்லாம் வந்து பாஸ்ட், ஓகேங்களா? அந்த வீரர்கள் சொன்னது நாத்தினியல் இங்க இருக்கிறது, கிளாடோ பேசுறதுனா எல்லாம் பாஸ்ட் நடந்தது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, முக்கியமாக நாம் அதை சீல் செய்ய சொல்லிட்டு சொல்றான். அப்ப கிளாடோ வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப கொய்சிரோ மனசுக்குள்ளே யோசித்து பார்த்தால், நாத்தினியல் அன்றே என்னை சொல்ல முயன்றிருக்கிறான். ஏதோ ஒரு காரணத்திற்காக அவன் அந்த வாசலின் மீது வெறியாக இருந்தான். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வாசல் இருந்த அதே இடத்தில் இப்போது ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. தற்செயலானதா அவன் சொல்லி ஹீரோ வச்சுக்கிறான். இப்போ முன்னாடி அந்த டஞ்சன் இருந்த இடத்துல தான் இவன் வந்து ஹைலைட் வச்சிருக்கான், ஓகேங்களா? அவ வந்து கொய்சிரோ வந்து இல்லை, இங்கு ஏதோ ஒன்று இருக்கிறது, இந்த இடம் வருத்தங்கள் மட்டுமே இருந்திருக்குன்னு சொல்லிட்டு கொய்சிரோ சொல்றான். அப்ப இன்கால்ஃப் வந்து உன்னை முன்பு காட்டி கொடுத்த என்னை போன்ற ஒருவனுக்கு அவன் சொல்லி சொல்ல வந்து கொய்சிரோ வந்து மனசுக்குள்ள, இருந்தாலும் நான் மீண்டும் இங்கே இருக்கிறேன், கியோசகியோட உடம்ப பயன்படுத்தினாலும் நான் வந்து மிசாட்டோ கொய்சிரோவா தான் இந்த இடத்துல நிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம ஹீரோவும் எப்படி இருந்தாலும் இது பழைய நினைவுகளில் மூழ்கி உணர்ச்சி வசப்பட வேண்டிய நேரம் அல்ல, இப்போதே ஒருவனை தும்சம் செய்ய வேண்டிய நேரம் இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, எங்கால்ஃபும் ஆமா நீ சொல்வது சரிதான் சொல்ல, ஏய் இப்போது எல்லாரும் இப்படி சோகமாக மாறாதீர்கள்னு சொல்றாங்க, உங்களை போன்ற சீரியஸான ஆட்களுக்கு இது செட் ஆகாது, என்கால்ஃப் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்கால்ஃபும் அப்படின்னு பாக்குறாரு. அவர் கொய்சிரோ எது எப்படியோ நமது தற்போதைய இலக்கு நாத்தனியல் தான் சொல்லிட்டு பிக்ஸ் பண்றாங்க. இந்த உலகத்தை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்போவதாக சொன்னான் அல்லவா, அவன் அந்த பேரழிவு மிருகத்தை வரவழைப்பதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அப்ப நம்ம கொய்சிரோ வந்து, இது இனி வெறும் எனது பழிவாங்கல் மட்டுமல்ல, நாத்தனியல் வீழ்த்தப்பட வேண்டிய ஒரு எதிரி. எனவே நான் உங்கள் அனைவரிடமும் கேட்கிறேன், எனக்கு உங்கள் பலத்தை கொடுங்கள். நம்ம ஹீரோ கேட்க, சயுக்கி வந்து நீ இதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லையேன்றாங்க. ஆயிஷா ஆமாம்ன்றாங்க. அப்ப அவங்க டீம் என்ன சேர்ந்து நாம் நாத்தினியலின் திட்டத்தை தடுத்தே தீர்வோம்னு சொல்லிட்டு கோரஸா சொல்ல, சயுக்கி வந்து
கொய்ச்சிரோன்றாங்க. கொய்ச்சிரோ மனசுக்குள்ளே அதனால்தான் அன்று நீ தட்டி கொடுக்கப்பட்டேன்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். கொய்ச்சிரோவும் ஆமாம் நாம் புறப்படுவோம் சொல்லி சொல்றான். சைக்கி அது என்ன கொய்ச்சிரோ கேட்க கொய்ச்சிரோ வந்து இந்த நகரத்தின் சென்ட்ரல் ஃபேக்கல்டி போலதான் தெரிகிறதுன்னு சொல்லி சொல்றான். எங்களுக்கு வந்து அன்று இந்த வாசல் இருந்த இடத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான ராணுவ கட்டடம் கட்டப்பட்டதுன்னு சொல்லி சொல்றான். அந்த டஞ்சன் இருந்த இடத்துல இப்ப வந்து பில்ட் பண்ணிட்டான். ஓகேங்களா? கொய்ச்சிரோவும் இது நிச்சயமாக சந்தேகத்திற்குரியதுதான் சொல்லி சொல்றான். இந்த காலத்தில் நாட்டில் அந்த வாசலை பற்றி ஏதோ ஒன்றை ஆராய்ந்து கொண்டிருந்தான். இப்போது எல்லா தடயங்களையும் இணைத்து பார்த்தால் எல்லாம் சரியாக பொருந்துகிறது ஹீரோன் சொல்றான். ஏதோ ஒன்று தவறாக தோன்றுகிறது. கண்டிப்பாக அந்த இடத்திற்குள் தான் இருக்கிறான். கொய்ச்சிரோ வந்து சரி நாம் அந்த கட்டிடத்திற்குள் இப்போதே நுழையலாம் சொல்லி போறாங்க. வீரர்கள் வந்து என்ன தகவல்னு சொல்லிட்டு அலறாங்க. அதாவது அவங்க தாக்கப்படுற சத்தம்ன்றது அங்க எழும்புது. அப்படி என்றால் இது வந்து லைட்னிங் டைப் வாய்ட் மேஜிக் இல்லையா? அவன் சொல்ல நம்ம ஹீரோ கேட்கிறான். மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. நாம் பீஸ்டுடன் போரிட்ட போது நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப கொய்ச்சிரோ வந்து சரி இன்ஃபில்ட்ரேஷனை ஆரம்பிக்கலாம்னு சொல்றான். அதாவது ஊடுருவுறாங்க. ஓகேங்களா? கைக்கு வந்து இங்கே பாதுகாப்பு மிகவும் பலமாக இருக்கிறது, மிகவும் சந்தேகத்திற்கு உரியதாக தெரிகிறதுன்னு சொல்லிட்டு கைக்கு சொல்றாங்க. நம்ம கொய்ச்சிரோவும் வீரர்களிடமிருந்து நாம் கைப்பற்றிய வரைபடத்தின்படி கதவு நுழைவு வாயிலுக்கு செல்கிறது. அப்ப கொய்ச்சிரோவும் இந்த இடம் முன்பு ஒரு செய்யப்பட்ட டஞ்சனின் இடமாகும் சொல்லிட்டு சொல்றான். வந்து அந்த டஞ்சன் கேட்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா வந்து பூமிக்கு அடியில தான் இருக்கும். எங்கால்ஃப் வந்து கொய்ச்சிரோ அடுத்து என்ன பிளான் சொல்லிட்டு கேட்கிறான். அப்ப நம்ம கொய்ச்சிரோ வந்து நாம் முன்னேறி செல்வோம், நாத்னேலுக்கும் அந்த வாசலுக்கும் இடைவெளியில் ஏதோ ஒரு தொடர்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெஸ் பண்றான். அப்ப நம்ம கொய்ச்சிரோ ஹீரோ வந்து முதல் வீரர்களின் கவனத்தை திசை திருப்பும் சொல்லிட்டு சொல்றான். அப்ப ஆயிஷா வந்து உன்னால் அதை கீழே தள்ள முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஆயிஷா வந்து சரின்னு சொல்லிட்டு அவனோட விண்ட் மேஜிக்கை பயன்படுத்துறாங்க. அப்ப அங்க இருக்க வீரர் வந்து அது ஏன்னு சொல்லிட்டு பார்க்கிறாரு. அப்ப வந்து அசாக்கியோன்னு சொல்லிட்டு வீரர் வந்து பதற்ற மாட்டாரு. அவன் நம்ம கொய்சிக்கு வந்து துரோகிகளின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து மின்னலால வந்து தாக்குதல் நடத்துறான். ஹீரோ நல்லது இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சைக்கி வந்து கொய்சிரோ ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு சொல்றான். கொய்சிரோ என்னன்னு பார்த்தா வந்து அங்க வந்து மந்திர இயந்திர வீரன் டெல்காரஸ் என்ற ஒரு மேஜிக் மிஷின் சூழ்நிலை வந்ததுன்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியாகுது. நாத்னேல வந்து ஸ்கிரீன்ல வரான். கண்டுபிடித்து விட்டாயா கொய்ச்சிரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஆனால் டெல்காரஸ் சாதாரண இயந்திரம் அல்ல, உன்னால் இதை உடைக்க முடியும் என்று நினைக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்க ஆயிஷா வந்து என்ன அது என்ன பொருள்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்ப கொய்ச்சிரோ வந்து எங்கால் நவீன இராணுவத்திடம் இப்போது இது போன்ற பொருட்கள் இருக்கிறதான்னு சொல்லி கேட்கிறான். அப்ப எங்கால்க்கும் இல்லை, இவ்வளவு பெரிய தானியங்கி ஆயுதம்ன்றது தற்போதைய தொழில்நுட்பத்தில் சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது இந்த இயந்திரத்தை நாத்னேல் பை ஹிம்செல்ஃப் தான் மேக் பண்ணியிருக்கான். கொய்ச்சிரோவும் புரிகிறது அப்படி என்றான்னு சொல்லிட்டு இது ஒரு மேஜிக் ஸ்டோன் சக்தியாகத்தான் இருக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்றான். அப்ப ஆயிஷா வந்து இது வந்து டஞ்சன் மான்ஸ்டர் பெறப்பட்ட மந்திரக்கல் என்று சொல்லிவிடாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ வந்து சைக்கி வந்து வாய்ப்பே இல்லை, இவ்வளவு பெரிய ஒன்றை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாதாரணமாக இருக்கவே கூடாத ஒரு இயந்திரம் நாட்டில் தற்போது வைத்திருக்கிற சக்தியான்னு சொல்லிட்டு வியப்படைகிறாங்க. கொய்சில வந்து எது எப்படியோ இப்போதைக்கு நான் முதலில் இதை அழிப்போம் சொல்லிட்டு சொல்றேன். இன்கால்ஃப் வந்து புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது கைக்கு வந்து அவங்களோட டைனி விஷனை பயன்படுத்துறாங்க. அனைவரும் பின்வாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ செட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அதாவது இன்கால்ஃப் வந்து மிகவும் பயங்கரமான அழிவு சக்தின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறான். அப்ப ஆயிஷா வந்து அறிவற்ற இயந்திரமேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்ப இன்கால்ஃப் வந்து அந்த தாக்கத்துக்கு என்னது மன ஆர்மரை ஊடுருவி விட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது இவரோட ஆர்மரை வந்து ஹீரோ கத்தி தான் வந்து ஊடுருவி இருக்கும். இது வந்து அதை ஊடுருவன்னு சொல்லி அவரு ஷாக் ஆகுறாரு. இது அந்த பேரழிவு மிருகத்தை போலவே அதை விட வலிமையாக இருக்குன்னு சொல்லி இன்கால்ஃப் சொல்றான். அப்ப நம்ம கொய்ச்சிரோம் இது ஒரு இயந்திரம் என்றால் இது கண்டிப்பாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மேஜிக்கை பயன்படுத்துறான். வாய்ட் மேஜிக் ஆக்டிவேட்னு சொல்லும் போது ஆயிஷா வந்து அது வேலை செய்கிறதான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்ப கொய்ச்சிரோ வந்து இது வந்து கண்டிப்பா அந்த மந்திர கல்லுடைய பவராக தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப இன்வால்வ் வந்து இவ்வளவு சீக்கிரம் இது பதில் தாக்குதல் நடத்தும் என்று என்னால் நம்பவே முடியவில்லை. அப்ப நம்ம ஹீரோவும் ஆனால் எந்த பாதிப்பும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது, நிலைமை இப்படி இருந்தால் கொய்ச்சிரோ வந்து சைக்கி அந்த மந்திரத்தை பயன்படுத்துன்னு சொல்றான். அப்ப சைக்கியும் வந்து ஸ்பெல்ல பயன்படுத்துறாங்க. புரிஞ்சது ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே
கொய்ச்சிரோ அந்த என் மேல போட்டதை உடைச்சதாலதான் என்னால இப்போது நேர மேஜிக்கை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததான் வந்து பயன்படுத்த இயலுகிறதுன்னு சொல்லிட்டு சைக்கு யோசிக்கிறாங்க. சோ அவங்களோட மேஜிக் ஆக்சிடென்ட்டை வந்து பயன்படுத்துறாங்க நம்ம ஹீரோ மேல. சோ நம்ம கொய்ச்சிரோ வந்து இது நேரடியாக உன் மீது பாய்ச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு மின்னலை வந்து இறக்குறான். சோ நம்ம தெரிஞ்சுதான் ஒரு மெஷின் எதுனா ஒன்றுபட்ட என்ன ஆகும். சோ இப்போ அதை அக்சலரேட் பண்றாங்க, டைம் வந்து பூஸ்ட் பண்றாங்க. மின்னலே வந்து நம்ம லைட்னிங் ஸ்பீடு தான் ஃபாஸ்ட்னுவோம். ஸோ அதை இனிமே பூஸ்ட் பண்ணி தாக்கும்போது என்ன ஆகும், நாம் சாதித்துக்கிட்டோம் சொல்லிட்டு சைக்கு வந்து ஆனந்தம் அடைகிறாங்க. கொய்சிரோட மனசுல இவன் இப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துறேன் என்று நினைக்கும் போதுன்னு சொல்லிட்டு ஆக்ரோஷம் அடைகிறான். அதாவது அவன் மனசுக்குள்ளேயே வந்து இது நாட்டையனோட சக்தினா ஒரு சிறிய மட்டுமென்றால் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துன்றதுன்னு சொல்லிட்டு நாட்டில பத்தி யோசிக்கிறான். அப்ப நாட்டில வந்து ஸ்கிரீன்ல வரான், உன்னிடம் இருந்து இதைத்தான் எதிர்பார்த்தேன் கொய்சிரோ, நீ அரசை வீழ்த்தி விட்டாய்ன்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம நாட்டில் வந்து அப்படி என்றால் உங்களை வரவேற்க நான் முறையான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் அல்லவான்னு சொல்லிட்டு வாய்ஸ் கேக்குது, உங்களுக்கு தகுந்த வரவேற்பை நான் அளிக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்றான்.